श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। இன்று நாம் திருக்குறளிலே அரண் வலியுறுத்தல் இந்த ஒரு அதிகாரம், 4வது அதிகாரம். பல அதிகாரங்களை தாண்டிட்டு மறுபடியும் 4வதுக்கு நம்ம போகிறோம். முடிந்த வரைக்கும் நாம் இன்னைக்கு எவ்வளோ திருக்குறள்லேருந்து கற்றுக்க முடியுங்கிறத பார்ப்போம். இது நாம் சிந்திக்க இருக்கிற கருத்து, இறைவன், மனிதன் அல்லது ஜீவன், இறைவனுடைய செயல், இறைவன் என்னென்ன செய்வார், மனிதன் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மக்கள்கிட்ட இறைவனை பற்றி சரியான தெளிவான அறிவு இல்லை. சில அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் பேசுறது கேட்கும் பொழுது சின்ன குழந்தைகளுக்கு கூட போதுமான அறிவு இருக்கே, இவங்களுக்கே இது கூட எட்ட மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு தோணுது. நைவ் அப்படிங்கிறாங்க, ரொம்ப குழந்தைத்தனமானது. ஒருவர் சொல்கிறாரு, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா மலையாளத்துக்கு ஒரு கடவுள் இருப்பார், தெலுங்குக்கு ஒரு கடவுள் இருப்பார், இங்கிலீஷ்காரங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பாரா? மொழிக்கு மொழி கடவுள் இருக்க முடியுமா? இப்போ முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா மற்ற மொழிக்காரங்களுக்கெல்லாம் முருகன் அருள் பாலிக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் மதத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த முருகன் தமிழ் மக்களுடைய முதல் தலைவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு மனிதன் நம்மளை விட மிக சிறந்தவன், பலசாலி, அறிவாளி, அவனை நம்ம கடவுளாக வணங்குறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மனிதர்களில் ஒருவன் தான் முருகன். இப்படி ஒரு கட்சியே அதன் அடிப்படையில் போயிட்டுருக்குது. தமிழ் கடவுள், தமிழர்கள், முருகன் அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, முருகன் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவராச்சே, அப்போ அம்மா அப்பாவும் தமிழராக தானே இருக்கணும், இப்போ அவங்களும் தமிழ் கடவுள் தானே, இப்போ அவங்க கைலாயத்தில் இருக்கிறாங்க, இவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு, இப்போ முருகனுடைய அப்பா வீடு கைலாயம் தானே, அப்போ தமிழ்நாடு கைலாயம் வரைக்கும் இருக்குதா? இவன் தான் குழந்தைத்தனமாக ஏதோ சொல்கிறான்னா அதுக்கு மேலே குழந்தைத்தனமாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கணபதியும் தமிழர் தானே, அவர் ஏன் நம்ம தமிழர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வேடிக்கையாக இருக்கு இவங்க பேசுகிறதெல்லாம். செய்திகளில் நான் கேட்குறேன். ஒரு பெரியவர் உண்மையாகவே கணேசர், முருகர், பார்வதி, விஷ்ணு, மாமன் மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பேர குழந்தைங்க, மகன், 2 கல்யாணம், இப்படிலாம் நிஜமாகவே சாமிங்களுக்கிட்ட இருக்குது போல் இருக்குது அப்படின்னு அவர் நம்பிட்டு அவர் இந்து மதத்தையே கேலி பண்ணுறார் அந்த பெரியவர். ஏற்கனவே அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு கருத்து.
அது மேலே அடிப்படையில் மறுபடியும் ஒரு கருத்தை சொல்லி பெரிய பேருன்னு பெருமை பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் அவதாரங்களுடைய நோக்கம் என்ன? ராமர், கிருஷ்ணர், பலராமர், நரசிம்மர், இது போன்ற அவதாரங்கள்லாம் இருக்குது. ரிஷிகள்லாம் கூட கடவுளுக்கு சமமானவர்கள் தான். பரமாச்சாரியார்கள் எல்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுள் கொள்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு தீவிர கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், ஒரு தமிழ் புலவர், தமிழ் அறிஞர், தமிழ் ஆசிரியர். கடைசி காலத்தில் கண்கள் ரெண்டும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். நானும் ஒரு மரியாதையாக நடத்துவேன். அவர் சொல்கிறாரு, அவருக்கு சுத்தமாக கடவுள் நம்பாதவர். நானும் கடவுளும் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு அவர் பார்த்தோம்னா, கடவுளுங்கிறது ஒரு கருத்து, மனிதர்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது உனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கடவுள் ஒன்று, கடவுள்ன்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு தேவைப்படுது. ஒருவன் இருப்பான், தலைவன், என்ன கருத்து தான் அப்படின்னு அவர், அது பேத்தல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு தான் வாய்க்கு வந்தபடி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கிறது. கடவுளை பற்றி சொல்லப்பட்ட புராதன தத்துவங்கள் என்ன, எதன் அடிப்படையில் இதெல்லாம் வருதுன்றதை ஆராய்ச்சி செய்யாமல் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எதன் அடிப்படையில் மக்கள் வந்து சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பிரம்மாவும் சரஸ்வதியும் அப்போ கீழே இருக்கக்கூடிய முருகன், கணேசன், ஐயப்பன் இவங்களெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. கோயிலெலாம் இருக்குது, குலதெய்வங்கள் இருக்குது, இஷ்ட தெய்வங்கள் இருக்குது, அவதாரங்கள்லாம் தெய்வமாக இருக்குது, புராணங்களில் இருக்கிற தெய்வங்களோடு இருக்குது புராணங்கள்லாம். அப்புறம் மகாபாரதத்தில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட தெய்வமாக நம்ம இருக்கிறோம். அர்ஜுனனுக்கு கோயில் இருக்குது, திரௌபதிக்கு கோயில் இருக்குது. விழுப்புரம் போன்ற இடத்துல திரௌபதி கோயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதன் அடிப்படையில் இந்த கடவுளுக்கு இத்தனை உருவங்களை கொடுக்குறாங்க, இத்தனை பேர் உண்மையிலே இருக்கிறாங்களா அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை ஆழமாக படித்து புரிஞ்சு கடவுளோடு கலந்தவங்களை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் சில தற்காலத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானிகள்னு சொல்லிக்கிறவங்களும் சரியான பிரமாணம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக ஒரு மதத்தை உண்டாக்கிடுறாங்க. கடவுள் ஜோதி ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு. அதனால் ஜோதி என்று விளக்கு வச்சுட்டு கும்பிட்றது, விளக்கு தான் ஜோதி கடவுள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சிலர் கடவுளே இல்லை அப்படின்னு சில யோகிகள், ஒவ்வொருத்தருமே கடவுள் அப்படின்னு அநேகமான வாதங்கள் எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவு கொண்டு வருவோம். கடவுள்னா என்ன அப்படின்னு. கடவுளுக்கு வேதம் என்ன பேர் கொடுக்குது, என்ன அவருக்கு என்ன அடையாளம் கொடுக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதம் தானே ஒரு நல்ல புத்தகம். சரி, நாங்கள் சமஸ்கிருதம் ஒத்துக்க மாட்டோம், வேதம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, வேதமே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதில் என்ன தான் சொல்லிடுதுன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு மறுப்பு சொல்ல முடியும். வேதம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்காவது வேதத்தை நீங்கள் படிக்கணும். இப்போ எதன் அடிப்படையில் இந்த மதங்களாம் கடவுள்களெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மூல காரணம் எங்கன்னு நம்ம போகணும். அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய மையக்கருத்து என்ன, புராணங்களோட மையக்கருத்து என்ன, இதிகாசனோட மையக்கருத்து என்ன, வேதத்தினுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னு தெரிந்தாதான் அதன் அடிப்படையில் வந்த இறைவனை பற்றி நம்ம பேச முடியும். ஒரு சினிமா டைரக்டர் வந்து கதைகளெல்லாம் எழுதி கதாபாத்திரங்களெல்லாம் உருவாக்கி இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு தானே. அவர் எதன் அடிப்படையில் இந்த கேரக்டர் போட்டிருக்கிறாரு, இந்த கேரக்டர் எதுக்கு வராங்க, நடுக்கு எதுக்கு சமையல்காரர் வராரு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செஃப் எங்கேருந்து வந்தார், எதுக்காக அந்த ஒரு கேரக்டர் போட்டிருக்காரு, பஸ் டிரைவர் ஏன் வந்தார், ஒரு கதையில் அவங்களாம் வராங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறாங்க. தேவையில்லாத கதாபாத்திரத்தை அவங்க உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. இப்போ டைரக்டர்னுடைய இன்டென்ஷன், அது பேர் விவக்ஷா. அவர் எதை சொல்ல எத்தனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ கதாபாத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. கடவுள்
என்ற சொல்ல நம்ம இப்போ பார்ப்போம். கடந்தும் உள்ளும் இருப்பது கடவுள். கடந்து போகணும். எங்கே போனாலும் இந்த உடம்பு விட்டு கடந்து போனால் இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடணும். கடந்து எங்கே வேணால் நீ போய்க்க. அங்கேயும் கடவுள் இருப்பார். அங்கே இருப்பதும் எதுவோ உள் இருப்பதும் அதுதான். கட உள். உன்னிடத்து உள்ளேயும் இருப்பதும் அதுதான். வெளியே கடந்து சென்றாலும் அங்கே தான் இருக்க முடியும். எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க? கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் உள்ளேயும் இருக்கிறாரு, கடந்து வெளியும் இருக்கிறாரு. அவர் இல்லாத இடமா நம்ம ஒளிஞ்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் உள்ளே இருக்கிறாரு. நீ ஒளிகிற இடத்துலையும் உள்ளே இருப்பார் அவர். அதனால் அவரை கடந்து யாரும் போக முடியாது. அதனால் தமிழிலேயே கடவுள்ன்ற வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் சொல்லியிருக்குது. அப்போ உள்ளும் இருப்பவர் வெளியும் இருப்பவர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பானையை குயவன் செய்யும் பொழுது மண்ணை பிசைஞ்சு இந்த வடிவத்தை உண்டாக்குறான். உண்டாக்கும்போது அவன் செய்யாமலே உள்ள ஆகாயம் உண்டாயிடுது. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேஸ் அவன் உள்ள செய்தானா? அதை செய்ய வேண்டியதில்லை, பானை செய்தாலே போதும். அப்போது பானைக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லையா, உள். அது என்னது? உள்ளே இருக்கிறது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம், ஆகாயம். இந்த ஆகாயத்தை குயவன் உண்டாக்கலை, பானையை தான் செய்தான். செய்யும்போது உள்ளே வந்து உட்காந்துக்குச்சு. வாயை திறந்த ஆகாயம் உள்ளே போயிடும். இதுக்குள்ளே போயிட்டார். அப்போது உள்ளே போனார் கூட சொல்ல முடியுமா யாராவது? ஆகாயம் பானையை எப்போ செய்வான் காத்துட்டு இருந்து முடிச்சிட்டானா நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி வந்துதா? இல்லை. ஆகாயம் அசையறதும் இல்லை, நகரதும் இல்லை, பானையினால் அழியறதும் இல்லை, உண்டாக்கப்படுறதும் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் பானைக்குள்ளே இடத்த உண்டாக்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பானை பாருங்கள் பிசைஞ்சிருந்தார் களிமண், உள்ளே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இடம் இல்லை பானையில். இப்போ பாரு இப்போ இடத்த உண்டாக்கிட்டார். இடத்த உண்டாக்கணுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இடம் வெளியே என்ன இருக்குதோ அதுதான். பானையை கடந்து என்ன இருக்கிறதோ அதுதான் பானைக்கு உள்ளும் இருக்கிறது. வெளியே இருந்தால் கடை, உள்ளே இருந்தால் உள். அப்போ யார்? ஆகாயம்தான் கடவுள். எது ஒன்று கடந்தும் உள்ளும் இருக்கிறது அது ஆகாயம். அது கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா எங்கெங்கே பிள்ளையார் ராமர்லாம் வராங்க? எங்கே 2 காலு 5 காலு கணவன் மனைவி குழந்தைங்க பேர குழந்தைங்க வீடு வாசல் கைலாயம் இதெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ கைலாயத்தில் மட்டும் இருக்கிறாருன்னா அப்போ இங்கே இல்லைன்னு அவர் கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும். கும்பாபிஷேகம் அன்னைக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அக்னியில் நெய்யை ஊற்றி அவரை வரவழைச்சு அப்புறம் கொண்டு போய் நூலில் கொண்டு போய் கட்டி அந்த சிலையில் நூலை கட்டி அந்த கும்பத்தில் அவர் இறக்கி, கும்பம்னா தண்ணியில் இப்போ கரைஞ்சி இருக்கிறார் சாமி. அவரை கொண்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணோம்னா அந்த தண்ணி வழியாக கல்லில் போயிடுவார். அது நேராக கல்லில் ஊற்றிடலாமில்ல, அவரை நேராக கல்லில் போயிடியா? முதல்ல தண்ணியில் இறக்கி அப்புறம் கொண்டு போய் ஊற்றணும். இதெல்லாம் எதுக்காக செய்திருக்கிறாங்கன்னு நமக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்படியெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் கோயில் போக மாட்டீங்க. சாமியை உள்ளே வச்சிருக்கிறாங்க, கண் திறந்தாச்சு அப்படின்னு. சில சமயத்தில் கண் திறந்தாதான் சாமி வந்துடும், கண் திறக்கலைன்னா வராது. அப்போ அந்த சிற்பி என்ன பண்ணுவான்? கடைசி நேரத்தில் தான் கண் திறந்து அப்புறம் வெளியே வந்துடுவான். அது ஏன்? படம் வரைகிறவங்க கண்ணு கடைசியாக தான் வரையணுமா? சிலை செய்கிறவங்க கண்ணு கடைசியாக தான் செய்யணுமா? அப்படி ஒன்றும் ரூல் இல்லை. எது வசதி வாய்ப்போ, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா இருக்குது, கண்ணை சுத்தமாக செய்கிற அளவுக்கு தெளிவாக கை நடுக்கம்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே செய்திடலாம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி இப்படியெல்லாம் நம்ம சடங்கு வச்சுருக்கிறாங்க. சிற்பியை சிலையை செய்கிறார். இது வரைக்கும் அவர் சிற்பி அந்த சிலை கீழே போட்டு தான் பண்ணார். மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தான், பிள்ளையார் வயிற்று மேலேயே உட்காந்துக்கிட்டு தான் பண்ணுவார். என்ன பண்ணுறது முடியும்? அவ்வளோ பெரிய பிள்ளையார். அவர் அந்த கையில் அடிக்கிறதுக்கு இந்த கையில் தொப்புள்ளுக்கு வேலை செய்யணும். என்ன பண்ணுறது? பிள்ளையார் மடியில் ஏறி உட்காந்து தான் நம்ம அதை செய்யணும். அவர் மேலேயே உட்காருவாங்க, அப்புறம் துணி போட்டு மூடிடுவாங்க, சாக்கு பையை போட்டு மூடியிருப்பாங்க. என்ன வேணா இருக்கும். அந்த கல் எங்கேருந்து வேணா வந்திருக்கலாம். இது வரைக்கும் அது கல் தான். இதை கொண்டு போய் பிரதிஷ்டையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது கல்லுனுடைய தோஷம்லாம் போகணும், நமக்கெல்லாம் நம்பிக்கை வரணும் இல்லை?
அதுக்காக வேண்டி ஜலவாசம் அப்படின்னு தண்ணியில் கொஞ்ச நாள், தானியவாசம்னு நெல்லில் கொஞ்ச நாள், அப்போ க்ஷீரவாசம்னு பாலில் கொஞ்ச நாள், இப்படி கங்கை தண்ணியில் கொஞ்ச நாள், இப்படிலாம் அவர் ஊற வச்சு அவரை கழுவி கொண்டு போய் அப்புறம் அஷ்டபந்தனம் பண்ணி அவரை வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்காகனா, நமக்கு பாமர மக்களுக்கு கடவுளை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது சக்தி வாய்ந்தது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சும்மா ஒரு கல்லை கொண்டு போய் வச்சுட்டு சாமின்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு நிறைய சடங்கெல்லாம் செய்யணும். நம்ம மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரியம் இருக்குது, அதுக்காக தான் செய்கிறாங்க. தவிர கடவுளுக்கு கல்லுக்குள்ள இந்த பானையை செய்துட்டு அப்புறம் ஆகாயத்தை உள்ள நுழைச்சா மாதிரி எல்லா கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் கடவுள் இருந்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. இப்போ கடவுளை நம்ம கடவுள்னு தமிழ் சொல்லிலே நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த கடவுள்ன்ற வார்த்தையை வேறு அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அப்புறம் அந்த கண்ணை திறக்கிறார். ஏன் அப்படின்னா, அதோடு அவரோட வேலை முடியுது. இனிமேல் அவர் சிலை இல்லை. சிரிப்பு என்ன சொல்லுவான், கண்ணை திறந்து கடைசியாக அது வேலை தான் செய்வேன் சார், திறந்து முடித்த பிறகு நான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக மாட்டேன், இனிமேல் அது கடவுள், அது வரைக்கும் என்னுடைய கல். அது கண்ணை திறந்த பிறகு நான் அவரை கடவுளாக தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஐயரை அனுபவித்தா கூட நான் உள்ளே போக முடியாது, யாரும் போக முடியாது. சிற்பி நான் தாண்டா இதெல்லாம் நேற்றெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் கிரீடத்தில் ஒரு 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 கோலம் இருக்குது, அதுக்கு சரி பண்ணேன்னு உள்ளே போக மாட்டார். அவருக்காக வேண்டி அவர் ஒரு கட்டளையை இட்டுக்கிறார், கண் திறப்பேன் கடைசியாக அப்படின்னு அவர் செய்கிறார். இப்படி தான் நம்ம ஒரு இப்படி நடந்தது, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு பேர் ஐதீகம். ஈதிக அப்படின்னா இவ்வாறு நடந்ததுன்னு ஐதீகம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். இப்போது கடவுளை பற்றி, இந்த பானையை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இந்த கடவுள், இப்போ வெளியே இருக்கிற ஆகாயத்தை கடவுள்னு வச்சுக்கோ. இப்போ உள்ள ஒருத்தர் இருக்கிறார, அவர் கடவுளா இல்லையா? ஆமாம். அப்போ உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். வெளியே இருக்கிறாரா இல்லையா? அப்போ நீங்கள் கடவுளை விட்டு எங்கேயா தள்ளி போக முடியுமா? முடியாது. ஆனால் நாம் நினைக்கிறோம், இந்த ஆகாயம் நகர்ந்ததுன்னா இந்த உள்ள இருக்கிற இடமும் கூடவே நகருதுன்னு. ஒரு ஏமாத்துறோம்ல, அப்படி நடக்குதா? ஆகாயம் நகருமா? இந்த பானை பிறக்கும் பொழுது ஆகாயம் பிறந்தது. இந்த பானை உடைஞ்ச உடனே அந்த ஆகாயத்தோட கலந்துடுச்சு. பானை நகர்ந்ததுன்னா ஆகாயம் நகருது. இதெல்லாம் பானையினுடைய அடிப்படையில் நாம் பிராந்தியில் குழம்பிக்கிறோம். என்ன தப்பு பண்ணோம்? எங்குமே இருக்கின்ற ஆகாயம் பானை பிறந்தால் அதோடு பிறந்ததாக நினைக்கிறோம், பானை நகர்ந்தா அதோட நகர்வதா நினைக்கிறோம், பானை உடைந்தால் அது ஆகாயத்தோட கலந்ததான் நினைக்கிறோம். மூணுமே தப்பு. பானை பிறக்கிறதுக்கு முன்னையே அது உள்ளே தான் இருக்குது. இந்த ஆகாயத்து பிறப்பே இல்லை, முதல் தப்பு. ரெண்டாவது, பானை நகர்ந்தால் நகருதுங்கிறதும் தப்பு. ஆகாயத்தில் பானை நகருது, ஆகாயத்தை தூக்கிட்டு பானை நகரலை. மூணாவது தப்பு, பானை உடைந்தால் அது வெளியே இருக்கிற ஆகாயத்தோட கலக்குதுங்கிறமே, அது தப்பு. ஏன் சார் சொல்கிறீங்கன்னு? அது எது கலக்கணும்? முதல்ல பிரிஞ்சிருந்தா தானே கலக்கிறதுக்கு. என்ன கண்டன்? மூணும் புரிஞ்சுதா? புரியல. அதனால் இப்போ ஆகாயத்துக்கு பதிலாக கடவுள்னு பேர் வச்சுடுவோம். இந்த கடவுள் இந்த பானை பிறக்கும் பொழுது உள்ளே இருக்கிறாருன்ற மாதிரி, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு உயிர் பிறந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே யார் பிறந்திருக்கிறது? கடவுள். கடவுள் பிறந்தாரா? இல்லை, உடம்பு தான் பிறந்திருக்கு. குழந்தையோட உடம்பு தான் பிறந்திருக்குது. அப்போ எங்கும் இருக்கிற கடவுள் உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டாரா? இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஆத்மா ஒன்று பிறந்திருக்குதுங்க, புது ஆத்மா வந்துருக்குது. ஒவ்வொரு உடம்பும் ஒரு ஆத்மா. நான் ஆத்மாவாக இருக்கிறது யார்? கடவுள். கடவுளுக்கு இன்னொரு பேர் ஆத்மா. அப்போ வெளியே இருக்கிற ஆத்மா இந்த குடம் செய்யும்போது குடத்துக்குள்ளே ஒரு ஆத்மா வந்த மாதிரி தெரிவது போல, ஒவ்வொரு மனிதனும் குழந்தையாக பிறக்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு ஆத்மா பிறந்திருக்கிறது. கடவுள் ஆத்மாவை படைத்திருக்கிறார். இப்படிலாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே தப்பு. ஆத்மா யாரும் படைக்கிறதில்ல, கடவுள் தான் ஆத்மா.
அப்புறம் உடம்புக்குள்ளே ஒரு புகவும் இல்லை. சரி, கடவுள் உள்ளே இருக்கிறார் இல்லையா, அவர் அசைவாரா? இந்த ஆகாயம் அசைதா? இல்லை, உடம்பு தான் அசையுது. அப்போ நாம் நினைக்கிறோம் உடம்பு இங்கேயும் அங்கேயும் போனால் ஆத்மா அங்கேயும் இங்கேயும் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆத்மா நகர மாட்டேங்க. ஆத்மா தான் கடவுள். திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே படுத்தாலும் நின்றாலும் நடந்தாலும் கோயம்புத்தூரை விட்டு மைசூருக்கு போனால் கூட ஆத்மா மைசூர் போயிருக்குது. இப்போ ஆத்மாவுக்கு நம்ம ஒரு வேறு பேர் வச்சுருக்கிறோம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு உடம்பு வச்சு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கிறோம். தேவதத்தன், விஷ்ணு தத்தன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். விஷ்ணு தத்தன் எங்கே போயிருக்கிறான்? மைசூர் போயிருக்கிறான். விஷ்ணு தத்தனுடைய உடம்பு தான் போயிருக்குது, அவருடைய ஆத்மா எங்கேயும் போகலை. ஆனால் நம்ம போன மாதிரி நமக்கு தெரியுது. இந்த உதாரணத்தை கொண்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் விஷ்ணு தத்தன் இறந்துட்டான். இப்போ என்னச்சு, ஆத்மா அந்த பரமாத்மாவோட கலந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் தப்பு. ஏன்? பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு ரெண்டு இல்லை. இப்போ கடவுளை பற்றி ஒரு அபிப்பிராயம் வந்துடுச்சு இல்லையா? சரி, இந்த கடவுள் இதுக்கு வந்து பிரம்மம்னு பேர். இப்போ பேரை கொஞ்சம் நைஸாக மாற்றிட்டோம். கடவுளுக்கு பிரம்மம். ஏன் கடவுள்னா அது ஏதான் அர்த்தம்? உள்ளேயும் வெளியும் இருப்பது அவர்னா எங்கும் இருப்பது தானே அவர். எங்கும் இருக்கிறதுங்கிறது வேற, எப்போதும் இருக்குதா அது கேள்வி. அதுவும் பதில் சொல்லி ஆகணும். இப்போ கடவுள் எங்கும் இருக்கிறார் மட்டும் இல்லை, எப்போதும் இருக்கிறார். 3 காலத்திலும் அவர் அழியாமல் இருக்கிறார். இந்த பொருளுக்கெல்லாம் 3 காலத்திலும் அழியாமல் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் இது இல்லை, ஒரு காலத்தில் இது உண்டாச்சு, இன்னொரு காலத்தில் அழிஞ்சிடும். இப்போ இதுக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது, இப்போ ஃப்யூச்சரில் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. எது 3 காலத்தில் அழியாமல் இருக்குதோ அதுதான் உண்மையான இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறது எப்படி வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாயம் அல்லது ஆத்மா, இதுதான் உடம்புன்னு வைங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இதுக்குள்ளே ஆத்மா இருக்குது இல்லையா? அந்த ஆத்மா உண்மையில் என்னது? வெளியே இருக்கக்கூடிய பரமாத்மா. அது வெளியே இருக்குது பரமாத்மான்னு பேர் வைப்போம். இப்போ உள்ளே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஒரு ஜீவனுக்குள்ளே இருக்கிறதுனால ஜீவாத்மான்னு பேர் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஜீவாத்மா நகருதுங்கிறது தப்பு, ஜீவாத்மா பிறந்திருக்குதுங்கிறது தப்பு, ஜீவாத்மா இறந்துடுச்சு அப்படிங்கிறது தப்பு. இப்படி புரிஞ்சுக்குவோம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, ஆகாயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னு அர்த்தம். கடவுளுக்கு என்னென்ன குணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர், அவருக்கு அறிவாளி, அவர் எதையும் உண்டாக்கிடுவார், இந்த உலகத்தையே அவர் தான் சிருஷ்டி பண்ணார், இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய செயல் தானே, அவருடைய செயல்கள் தானே. சிருஷ்டி பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு, மறைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, வல்லவர், இதெல்லாம் அவருடைய. அவர் யாருங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ நீங்கள் இது உள்ளே இருக்கிற ஆத்மா யார் அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரிங்க ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கா, வாய் பெருசாக இருக்குதா, அதுதாங்க இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் எப்படி? நம்ம என்ன சொல்கிறோம்? ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை வந்து இந்த பானையை வச்சு நம்ம அதை சொல்கிறோம். சரி, இந்த பானையில் இருக்கிற ஆத்மாவும் இந்த பானையில் இருக்கிற ஆத்மாவும் ரெண்டா? ரெண்டு கிடையாது இல்லை. பரமாத்மா ஒன்று தான், அதுதான் உள்ள ஜீவாத்மா வருது. இந்த ஜீவாத்மா வித்தியாசம் இருக்குதா? இல்லை. அப்போ இதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் பானையை சொல்கிறீங்க. இதனுடைய அடையாளம் எதுன்னு கேட்டால் இந்த பானையை சொல்கிறீங்க. அப்போது 5 பேர் நின்னாக்கா 5 பேருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஆத்மா என்னது, எப்படிப்பட்டதுன்னா இவனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்கிறோம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அவனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆத்மாவுக்கு குணத்தை சொல்கிறதுக்கு பதிலாக அவன் உடம்புக்கு இதுக்கு இருக்க குணத்தை ஆத்மா மேலே சேர்த்து பார்க்குறோம் இல்லையா குழந்தை? இப்போ நானும் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஆத்மா, உங்ககிட்ட இருக்கிறது ஆத்மானா என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஒரு பரமாத்மா இதுக்கே வித்தியாசம் இல்லைனா உனக்கு எனக்கும் கூட வித்தியாசம் இல்லை. ஆனாலும் நீ யார் அப்படின்னு கேட்டால் ஆத்மா தான் நான். ஆனால் ஆத்மான்னு நம்ம சொல்கிறது பதிலாக நம்முடைய உடம்பை தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு அறிவு எவ்வளோ இருக்குது, நம்முடைய உணர்வு எவ்வளோ இருக்குது,
இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நம்ம சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆத்மா சர்வ சக்தி, சர்வ அறிவு, சர்வ வியாபகம், எங்கேயும் இருக்கிறது அப்படின்னு கடவுளுக்கு சொல்கிறோம். அதுதானே உங்ககிட்ட இருக்குது, அதுதானே இவங்கிட்ட இருக்குது, அதுதானே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதுவும் சர்வ வியாபகி, சர்வ சக்தி, சர்வ அறிவு, மூன்றும் இதுக்கு இருக்குது இல்லை? அப்போது நமக்கெல்லாம் அப்படி இருக்கணும் இல்லை? அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறோம்? உடம்பு வச்சு சொல்கிறோம். என்னால் சர்வசக்தி எல்லாம் முடியாது சார், ஏதோ என்னால் முடிஞ்சது, துணி துவைப்பேன், வீடு பெருக்குவேன், அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது சரீரத்தை சொல்கிற, உள்ளே இருக்க ஆத்மாவை கேட்டேன் நான். உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன சக்தின்னா என்ன சொல்லணும்? சர்வசக்தின்னு சொல்லணும். சர்வ வியாபகி அப்படின்னு. அப்போ நீங்கள் சர்வ வியாபகியானா? இல்லைங்க, இந்த உடம்புக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், அங்கே இருக்க முடியாது இல்லை, அங்கே இருக்கிறது வேற ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே ஆத்மாவை பற்றியும் பிரம்மங்கிற கடவுளை பற்றியும் நாம் சரியாக தெரிஞ்சிக்காததுனால இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நாம் வேதத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் வேதத்துலேருந்து ஏதாவது சைட்டேஷன் கொடுத்தேன்னா, ருக்கு மந்திரம் சொன்னேன்னா ஒன்றும் சொல்லலை. லாஜிக்கலாக தான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா அறிவுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் சொல்கிறேன். ஆகாயத்தை உதாரணத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். சரி, அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னா, அவர் 3 காலத்திலும் இருப்பவர். 3 காலத்திலும் இருப்பவர்னா அழியாதவர்னு அர்த்தம். இருப்பவர்னு சொன்னால் நமக்கு சரியாக தெரியாது. 3 காலத்திலும் அழிக்க முடியாதவர். எதிர்காலத்தில் அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இப்போ கொஞ்சம் அழிச்சிடலாம் அப்படின்னு. முக்காலத்திலும் அழியாதவருக்கு பேர், அதனால் அவர் பேர் சத்தியம்னு பேர். கடவுளுக்கு பேர் சத்தியம். அவர் ஞானம், அவர் அறிவுடையவர். ஜடப்பொருள் இல்லை, அறிவற்ற பொருள் இல்லை. கல்லில் தான் அறிவில்லை. சில கோயிலில் மரத்தில் சாமி செய்திருக்கிறாங்க, சில இடத்துல மண்ணையே சாமியாக வச்சுருக்கிறாங்க. மண்ணீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்குது. ஜலத்திலே கூட தண்ணி பார்க்குறாங்க, ஜலகண்டேஸ்வரர். ஆனைக்காவில் தண்ணி தான் இறைவனுங்க. இப்படி வாயுலிங்கம், அக்னிலிங்கம் அப்படின்னு இறைவனுக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறோம். உண்மையிலே அவர் யார்? அறிவுடையவர். அவரை தவிர வேறு யாருக்கு அறிவு இருக்க முடியும்? ஏன்னா சிருஷ்டி பண்ணால் அறிவு வேணுமில்ல. இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தனியாக இருந்தார். நான் சிருஷ்டி செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா எது ஆசைப்படும்? அறிவுடையது ஆசைப்படுமா, அறிவற்றது ஆசைப்படுமா? இதுக்கு என்ன ஆசை இருக்குது? ஒரு ஆசையும் கிடையாது. அப்போ கட்டாயம் அவர் சத்தியம் மட்டும் இல்லை, அவர் ஞானமாக இருக்கணும், ஞானியாக தான் இருக்கணும், ஞானவான் அப்படின்னு. அப்போ சத்தியம் ஞானம். அவர் எங்கும் இருப்பதனாலையும் எல்லா காலத்திலும் இருப்பதனாலையும் எல்லா பொருளும் இருப்பதனால அவர் அனந்தம்னு பேர், முடிவில்லாதவர். ஓ, கடவுளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சத்தியம், ஞானம், அனந்தம். இதை சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம்னு பேர். சச்சிதானந்தம், சச்சிதானந்தம்னா கடவுளுக்கு பேர். இந்த 3 குணங்கள் இல்லை. இப்போ நமக்கு ஒரு மலரை கொண்டு வரேன், அது நீல சுகந்த மகத்து உட்பலம் அப்படின்னு பேர். உட்பலம்னா அல்லி. அது எப்படி இருக்குது? நீளமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுவும் வாசனையாக இருக்குது. அப்போ அந்த அல்லிக்கு வாசனைங்கிறது அதனுடைய ஒரு குணத்தை காட்டுது, நீலங்கிறது ஒரு குணத்தை காட்டுது, பெருசு அல்லிங்கிறது ஒரு குணத்தை காட்டுது. இப்போ 3மே தனித்தனி பொருள் தான். ஆனால் சத்தியம், ஞானம், ஆனந்தம் அப்படி இல்லை. இப்போ நீளம்ங்கிறது அல்லிக்கு நீளம் இருக்கலாம், வேறு எதுக்காக நீளம் இருக்கலாம்ல. உங்கள் சாரி கூட நீளமாக தான் இருக்குது. அப்போது அந்த அல்லி மலருக்கு அது லட்சணையாக சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. ஆனால் மற்ற ஏன் அதுக்கு நீல அல்லின்னு சொல்கிறாங்கன்னா,
அங்கே வெள்ளை அள்ளி இருந்தது. அதனால் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு, வேறுபடுத்தி காட்டுறதுக்கு, பிரித்து சொல்வதற்கு ஒரு குணம் தேவைப்படுது. நல்ல நீல கலரில் இருக்கிறது, பெருசாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லிக்கு இந்த 3 இருந்தாகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? சிறுசாக கூட இருக்கலாம், வாசனை இல்லாமல் கூட இருக்கலாம், நீல கலர் இல்லாமல் வேறு கலரில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தங்கிறது 3 குணமா அப்படின்னா இல்லை. 3 காலம் எது இருக்கிறதோ அது ஞானம். எந்த ஒன்று ஞானம் 3 காலத்திலும் இருக்குதோ அதுதான் அனந்தம். அனந்தம் தான் ஞானம், ஞானம்தான் சத்து, சத்து தான் அனந்தம். இது 3மே ஒன்று தான் குறிக்குது. ஆனால் நீல உட்பல, இந்த சுகந்த நீல பிருகத் உட்பல அப்படின்னு சொல்லக்கூடியது 3 காலத்தில் இருக்காது. அது அந்த மாதிரியான அடைமொழி இல்லை. கடவுளுக்கு நாம் அடைமொழி கொடுக்கல, புகழ்ந்து எதுவும் சொல்லலை, அவருடைய சொரூபமே அதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மம் கடவுள் சிருஷ்டி செய்யும்போது எங்கே செய்யும்? அதுக்கு இடம் எங்கே இருக்குது? நீங்கள் பானை செய்யணும்னா உங்களுக்கு ஒரு வராண்டா வேணும், முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இடம் வேணும், களிமண் போடுறதுக்கு எல்லாம் வேணும். கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். இனிமேல் தான் அவர் எல்லாத்தையும் படைக்கணும். என்னென்ன படைக்கணும்? இடத்தையே முதல்ல உண்டாகணும். இடம் தானே ஆகாயம், ஆகாயத்தை படைக்கணும், அப்புறம் காற்றை நிரப்பணும், அதுக்கப்புறம் அங்கங்கே கட்டி கட்டியாக பூமி, பந்து, சூரியன், சந்திரன்லாம் உண்டாகணும், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும், அங்கே கொஞ்சம் காற்று உலா வைக்கணும். இதெல்லாம் அவர் இனிமேல் தான் சிருஷ்டி பண்ண போகிறார். அப்புறம் இதுக்கப்புறம் மனுஷனை உண்டாக்கி அவங்கள உலா விடணும். இவ்வளோ வேலை இருக்குது. இப்போ அவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? சத்தியம் ஞானம் ஆனந்தமாக இருக்கிறார். அது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க, நம்மளால் சொல்ல முடியாது. இடமே இல்லாதது ஒன்று எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளவு தான் கற்பனை பண்ணாலும் உங்கள் மனக்கண்ணில் ஒரு இடத்த வச்சுட்டு அப்படியே தேடுவீங்க. உங்களால் இடம் இல்லாததை ஒன்று உங்களால் பார்க்க முடியாது, ரூபம் இல்லாததை உங்களால் திங்க் பண்ண முடியாது. அப்போ உருவமே இல்லாத எப்படி எவ்வளோ நேரம் திங்க் பண்ணுவீங்க? மாங்காயை தேங்காயை கொடுத்தா கொஞ்ச நேரம் பார்க்கலாம், முன் பக்கம் பின் பக்கம் 3 கண் இருக்குது அப்படின்னு ஏதாவது பார்க்கலாம். உருவமே இல்லாதது எவ்வளோ நேரம் நீங்கள் திங்க் பண்ண முடியும்? அப்புறம் அது கடவுளை எப்படி தான் பார்க்கறது? அவர் எப்படி இருப்பார்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் சிருஷ்டி பண்ணுறாருன்னா ஆகாயத்தை எங்கேருந்து பண்ணியிருப்பார்? தன்னை தான் ஆகாயமாக்கிட்டார். என்ன பண்ணார்? தன்னையே ஆகாயமாக்கிட்டார். ஏன்? அவர் ஞானி, அவர் நினைச்சார். ஞானம் இருக்குன்னு நினைக்கும் இல்லை, நீங்கள் கூட நிறைய பேர் நினச்சிக்கிறோம், நினப்பு தான் பொழப்பு கிடக்குதுன்னு. பாரு, அவனுக்கு இன்னும் பெரிய மிராசுதார் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறான். அவன் நினப்பு அவன் மிராசுதார் ஆக்கிடுச்சு. மற்றவங்க நம்புகிறாங்களா இல்லையா? அவன் நம்புகிறான். மற்றவங்களாம் சொன்னால் ஒரு பைத்தியக்காரன், அவன் பெரிய மிராசுதார் நினச்சிட்டு போகிறான் அப்படி. ஆனால் கடவுளுக்கு அப்படி பைத்தியக்காரத்தனெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தூய்மையான ஞானம். அவருக்கு என்ன ஊரை யாருக்காவது ஏமாற்றணும், என்னால் இடத்தை உண்டாக்குவேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் நினைக்கிறாரு, அந்த நினைப்பே அவர் ஆகாயமாயிடுறார். நினைத்தது நடக்குங்கிறாங்க. நம்மளால் முடியறதில்லை, நினச்சதை நடக்குதா? ஆனால் அவர் நினச்சா நடக்குது. ஏன்னா நினைக்கிறோம் அவர் தான், நடக்கிறோம் அவர் தான். நாம் நினைக்கிறது இது கொஞ்சம் அப்படி நகர்ந்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன், அது நகர மாட்டேங்குது. ஆனால் அது நானாக இருந்தேன்னா, நான் நினச்சவன நகரும் இல்லை. இப்போ இந்த உடம்பு கூட நான் நினச்சா நகருது இல்லை. அப்போது அவர் ஆகாயமாக நினைச்சாரு, ஆகாயமாக இருக்கிறாரு. அப்போ ஆகாயத்தை ஏதாவது நிரப்பணும்னு நினைச்சாரு, காற்று நிரப்பிட்டாரு, வாயு. அப்புறம் இங்கே கொஞ்சம் வெளிச்சம் வேணுமே, ஒரே கும்முன்னு இருட்டாக இருக்குதே அப்படின்னு வெளிச்சம் உண்டாகணும்னா அக்னி உண்டாக்கிட்டார், சூரியன் உண்டாக்கிட்டார். அப்புறம் நம்முடைய பிளான் நிறைய உடம்புகள்லாம் வச்சு ஜனங்கள்லாம் போகணும் வரணும், அவங்க தினமும் குளிக்கணும், தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் வேணும்னா பூமி தண்ணி இதெல்லாம் உண்டாக்குறார். அப்போ பூமி, அதில் தண்ணி, அப்புறம் சூரியனுங்கிற நெருப்பு, அப்புறம் வாயு, அப்புறம் ஆகாயம், இதெல்லாம் அவருடைய நினப்பு. அவர் நினைச்சாரு, அதை மாதிரி ஆயிட்டார். இப்போ இந்த பானை செய்யும் பொழுதே அதுக்குள்ள ஆகாயம் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய உலகம் தோன்றும் போதே அதுக்குள்ளே கடவுள் இருப்பார்ல. ஏன்னா இது மொத்தமே அவருக்குள்ளே தானே இருக்குது.
அவர் தான் நினைக்கிறாரு. இப்போ இந்த பொருளும் அவர் தான், இடமும் அவர் தான். இந்த பானையும் கடவுள் தான், இருக்கிற அந்த ஆகாயமும் கடவுள் தான். இப்போ இந்த உடம்பும் கடவுள் தான், உடம்புக்குள்ள அறிவும் கடவுள் தான். சரி, ஒரு கேள்வி கேட்குறான். இந்த கடவுள் என்ற பிரம்மம் தானே இந்த பிரபஞ்சமா, இந்த செவுரு, கல், வானம், கூரை, வீடு, ஜனங்க, மனுஷர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவரை காணுமே தனியா அப்படின்னு. அவர் ஏதாவது கொஞ்சம் கேப் இருந்தால் அங்கே பார்க்கலாம். நான் அது ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டேன்னு வைங்க, முழுக்க பெயிண்ட் பூசிட்டேன். எங்கெங்கே வெள்ளை காகிதம்னு கேட்டால் என்ன பண்ணுறது? எல்லா இடத்துலையும் இருக்குது அது, ஆனால் பெயிண்ட் மறைச்சிக்கிட்டு இருக்குது. நீ பாரு கேட்பீங்கன்னு சொல்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் பெயிண்ட் பூசாமல் விட்டுருந்தேன்னு வச்சுங்க, இங்கே பாரு வெள்ளை தெரியுதா? இப்போ காப்போம்ல. அப்போ காகிதத்தை பார்க்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லை? அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் தான் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் பேப்பர் முழுக்க நான் நீல கலர் பூசிட்டேன்னா எங்கெங்கே மஞ்சள் கலர் காகிதம் காணுமே அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அதைத்தான் நீ பார்த்துட்ருக்குற, காணுமே. அதுதான் ஜகத்தாக மாறி இருக்குதே. ஜகத்தை பார்த்தா அவரை பார்த்தா மாதிரி தான். இல்லைங்க, அவரை மட்டும் நான் பார்க்கணும். அப்போ ஜகத் இல்லாமல் கொஞ்சம் சுரண்டணும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ப்ளூ பெயிண்ட்டு சுரண்டாக்கா மஞ்சள் தெரியும், திருப்திக்காக தான். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன சொல்லலாம், சுரண்டாதீங்க சார், அதுக்கு எப்பவுமே அங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். வித்யாரண்யர் ஒருத்தர் அப்படி என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை அப்படியே பெயிண்ட் பண்ணுறார். உலகம்னா ஒரு பெரிய கிராமம், அதில் தண்ணி அங்கே ஓடிட்டு இருக்குது, மேகம்லாம் அங்கே வானத்தில் மிதக்குது, ஆகாயம் இருக்குது, காற்று வீசுறது நமக்கு தெரியுது, ஏன்னா தென்னை மரம்லாம் அது நகர்ந்து இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டியிருக்கிறாரு. அப்புறம் பெண்கள் நடக்கிறாங்க, கூந்தல்லாம் பறகுது, அதனால் காற்று இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் நல்லா வெயில் காயறதுக்கு நேடெல்லாம் விழுது அந்த பெயிண்டிங்கில். அப்புறம் பஞ்சபூதத்தையும் அவர் அந்த பெயிண்டிங்கில் காட்டுறார். அப்போ ஆகாயம் தெரியுது, வானமும் தெரியுது, மேகமும் தெரியுது, தண்ணியும் ஓடிட்டு இருக்குது, மண்ணும் தெரியுது, பூமி, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆடு மாடு குழந்தைகள் பறவைகள் தொழிலாளர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இந்த காகிதம் எங்கெங்க அப்படின்னு கேட்குறோம். அந்த பெயிண்டிங்க்கு இருக்கிற காகிதம் தான் சார் இது அப்படின்னு. இல்லை, காகிதம் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறது? அவருக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு மனுஷன் மட்டும் வெள்ளை சட்டை போட்டிருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அந்த வெள்ளை சட்டைக்கு நான் வெள்ளை பூசணுமா என்ன? காகிதமே வெள்ளை தானே, அதனால் அந்த இடத்துல பெயிண்ட் பூசாமல் விட்டுட்டேன். இப்போ அங்கே பிரம்மம் தெரியுதா இல்லையா? அந்த காகிதம் தெரியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த பிரம்மம் ஒரு சில இடத்துல தன்னை காட்டுது, மறைப்பு இல்லாமல் காட்டுது. அந்த இடத்த நீங்கள் கேட்குறீங்க, எங்கேயாவது ஒரு இந்த கடவுள் தான் ஆகாயம் எல்லாம் ஆகிட்டாருங்க, அவர் இதெல்லாம் ஆகாமல் ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் இருப்பாரா எங்கேயாவது? அதை காட்டுங்கன்னாக்கா இந்த உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் அவர் அங்கே எல்லாம் நிறைஞ்சு இந்த பஞ்சபூதமாக இருக்கிறார். பஞ்சபூதம் இல்லாத இடமா நம்ம காட்டணும் அப்படின்னா அவருக்கு காட்டுறது ஒரு இடம் இருக்குது. அவர் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம். அது ஆனந்தம்னு பேர். அனந்தம்னா ஆனந்தம். வா, கண்ணை மூடிக்கிட்டேன் சாமி. ஒரு கேள்வி உன்னையே நீ சத்தமாக கேளு. நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளு. சரி கேட்குறேன் சாமி, நான் இருக்கிறேனா? பதில் யார் தருவாங்க? நான் தான் சாமி சொல்வேன். பதில் சத்தம் போட்டு சொல்லாத, நினை. மறுபடியும் கேளு கண்ணை மூடிட்டு, நான் இருக்கிறேனா? இருக்கிறேன்னு ஒன்று சொல்லுது பச்சிங்களா, அதுதான் சத்தியம், ஞானம், அனந்தம். அது நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இருக்குது. அது நான் இருக்கிறேனான்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அது இருக்குது. நீங்கள் நான் இருக்கிறேன்னா கேட்ட பிறகு ஐயோ இவன் கேட்டுருக்கேன் நான் வந்துருந்தேன்னு உள்ளே வந்துதா? நீங்கள் தானே அது. இது கேள்வி முடிஞ்ச பிறகு இருக்குது இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லும்போதும் இருந்தது இல்லை, இப்போ முக்காலத்திலும் இருக்குது இல்லை. அது அழிக்க முடியுமா? உன்னால் முடியுமா? நான் இருக்கிறேன்னு நீ இருந்தீங்களே, உங்களை அழிக்க சொல்லுங்கள். உடம்பு அழிக்கலாம், மனசை அழிக்கலாம், உங்கள் அறிவை அழிக்கலாம், உங்களை அழிக்க முடியுமா? அதாவது சத்தியம் இருப்பது. ஏன்னா இந்த உடம்பு போனாலும்
இந்த பானை போனாலும் இன்னொரு பானை செய்தால் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குன்னு புதுசாக உண்டாகுதா? அதில் முக்காலத்தும் இருக்குது. அந்த உங்ககிட்ட இருக்குதுன்னு ஒரு உணர்ந்தீங்கல்ல, அது எப்படி இருக்குதுமா? ஜடமாவா இருக்குது? அறிவோடு தானே இருக்குது. அது பதில் சொல்லுதில்ல, இருக்கிறேன் அப்படின்னு மௌனமாக சொல்லிச்சு. தமிழில் கூட சொல்லலை, இங்கிலீஷ்லையும் சொல்லலை. அது எதுவும் சொல்லணும்? மொழி. அதுதான் அறிவுடையதாச்சே, உணர்வுடையதாச்சே. இருக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் சரி பண்ணிக்குமா? இருந்துட்டேன் அப்படின்னு இல்லை. அதுதான் இந்த கடவுள். இப்போ எங்கெல்லாம் அந்த பெயிண்டிங்கில் யாரெல்லாம் வெள்ளை சட்டை போட்டுருக்குறாங்களோ அங்கெல்லாம் அந்த பேப்பர் தெரியுது. அதே மாதிரி இங்கே ஜனங்களில் எந்த உயிரெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு உணர்கிறார்களோ அங்கே தான் பிரம்மம் இருக்குது, கடவுள். அந்த உணர்வாக அவர் இருக்கிறார். இப்போ ஜகத்தில் அவரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, அங்கே அவரை பார்த்தோம், மற்ற இடத்துல இருக்க மாட்டா, அவர் இருக்கிறார், மறைஞ்சிருக்கிறார். இந்த பசுவினுடைய உடம்பு மறைச்சிருக்குது, இந்த கல்லுனுடைய இந்த வெயிட்டு அவர் மறைச்சிருக்குது. அவர் மறைப்பு இல்லாமல் பார்க்கணுன்னு நீ கேட்ட, அதுக்கு ஒரு இடத்த காமிச்சேன். இந்த பெயிண்டிங்கில் எங்கே பேப்பர்னு கேட்டேன், எல்லா இடமும் மறைஞ்சிருதுன்னு. மறைக்காத ஒரு இடம் கேடுங்க, நான் காட்டி கொடுத்தேன். அப்போது கடவுள் இங்கே புத்தியில் தான் இருக்கிறாரு, உங்கள் அறிவில் தான் இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே மட்டும் தான் இருக்கிறான்னு அர்த்தமா? எல்லா இடமும் மறைந்து இருக்கிறார், ஆனால் இங்கே மறைப்பின்றி தெரிகிறார். அதனால் உபலப்தி ஸ்தானம், அறியுமிடம் உள்ளபடியே அப்படின்னு. சார், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் சொன்னது கடவுள்னு என்ன தானே சொன்னீங்க? நான் இருக்கிறேன்ற உணர்ந்தேன் அது. ஆனால் எனக்கு கடவுள் மாதிரி இல்லையே சார் நான் அப்படின்னு. கடவுள் எப்படி இருப்பார் உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கலன்னு நீ எப்படி சொல்கிற? கடவுள் மாதிரி தான் இருப்பார். கடவுள் தான் ஆகாயமாக இருக்கிறாரு. கடவுள் நெருப்பாக இருக்கிறாரு, சுடுறாரு. அவர் தண்ணியாக இருக்கிறார், குளிர்றாரு. தேவதத்தனை மாதிரி இருக்கிறாரு. இதில் என்ன உனக்கு தப்பு? ஏன் தேவதத்தன் மாதிரி இருக்கக்கூடாது? அப்போது திருடன் ஒருத்தர் இருக்கிறார் சார், அதுவும் அவர் தானே, ஏன் இருக்கக்கூடாது? ஏன் கல் இருந்தால் ஒத்துக்கிற, காற்று இருந்தால் ஒத்துக்கிற, ஒரு திருடன் இருக்கக்கூடாதா? கடவுள் வந்து திருடனாக இருக்கவே கூடாதா? அவர் எல்லாமாக இருக்கிறார். இப்போ கேட்குற, எல்லாமாக இருக்கிறாருன்னா அவர் நல்லவராகவே எல்லாமே இருந்துட்டு போகலாமா சார்? எதுக்கு சார் கெட்டவங்க, கொலை பண்ணுறவங்க, இன்னொருத்தர் பொருளை அபகரிக்கிறவங்க, கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச வந்து கடன் அடைக்கணும், கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க, நகையெல்லாம் வாங்குறதுக்கு போகும்போது அந்த பணத்தை அப்படியே திருடிட்டு போயிட்டானே, அப்படிப்பட்டவனெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாங்களே, அந்த குடும்பமே செத்து போச்சு சார். எங்கே சார் கடவுள் இருக்கிறாரு இப்படின்னு கேள்வி வருது. இப்போ கடவுள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? கடவுள் மாதிரி இருக்கணும். எப்படிதான் கடவுள் இருப்பாருன்னா ரொம்ப நல்லவராக இருக்கணும், கெட்டதே நடக்கக்கூடாது. அப்போ உங்ககிட்டையும் கடவுள் தானே இருக்கிறாரு, நீ நல்லவனாக இருந்திருக்கலாம்ல. அவர் இருந்தார், நான் நல்லவனாக தான் சார் இருந்திருக்கணும் அப்படின்னு. என்கிட்ட கடவுள் இருக்காருன்னா நான் நல்லவனாக தானே இருக்கணும். அப்போது ஒரு திருடங்கிட்டையும் கடவுள் இருக்காருன்னா திருடன் ஏன் நல்லவனாக தானே இருந்திருக்கணும், ஏன் திருடனா? அப்போது இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த திருடனாக இருப்பதும் நல்லவனாக இருப்பதும் முட்டாளாக இருப்பதும் அறிவாளர் இருப்பதும் கடவுளா அப்படின்னு கேட்டோம்னா, நான் கேட்டேன், அது அல்ல. அவர் அறிவாக மட்டும்தான் இருக்கிறார். அறிவை பயன்படுத்துகிறவங்க எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் அறிவை கொடுத்தாரு, எல்லாருக்கும் செய்யும் வல்லமையை கொடுத்தாரு, எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் கொடுத்தார். ஏன்னா அவர் தான் இருக்கிறார், அறிகிறார், ஆனந்திக்கிறார். இருந்தாலும் இந்த உண்மை தெரியாததுனால நாம் என்ன பண்ணுறோம்? ஆனந்தத்துக்கு என்னென்னவோ செய்கிறோம், அதுக்காக வேண்டி அதர்மமாக செயல்படுறோம். அப்போ யாரோ ஒருத்தர், இந்த கடவுள்னு தெரியாத ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவன் யாருன்னா அதுதான் நீ. அது யாருன்னா அந்த அறிவு தான் சார். கடவுள் தான் உள்ளே வந்தாருன்னா, இந்த பானைக்குள்ளே கடவுள் வந்துட்டாருன்னா, அவர் கடவுள் வந்திருக்குன்னு அவருக்கே தெரியுமில்ல சார். அந்த பானை நல்லவனாக தானே இருக்கணும். இந்த கேள்விக்கு தான் இப்போ பதில். திருக்குறளை நம்ம போக போகிறோம். இந்த முன்னுரையினால் திருவள்ளுவரினுடைய முக்கியம் இப்போ தான் தெரிய போகுது. சரி, இப்போ ஒரு கேள்வி. உள்ளே இருக்கிறது, இது உள்ளே இருப்பது
கடவுள் சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்றால் எனக்கு நான் சத்தியமாக இல்லையே, பொய் பேசுகிறேனே, சத்தியமாக இல்லையே, எனக்கு பிறந்த நாள் இருக்குது, இறந்த நாள் இருக்குது, நான் மாறிக்கிட்டே இருக்கிறேனே, முக்காலத்திலும் இல்லையே, என் குழந்தை பருவம் அக்காலத்திலிருந்து இக்காலத்தில் இல்லையே, இளமை பருவம் கட்டு மஸ்தான உடம்பு அக்காலத்திலிருந்து இக்காலத்தில் இல்லையே, முக்காலத்திலும் இல்லையே. அப்படின்னா கடவுள் எல்லாவற்றிலும் சத்தியமாக ஞானமாக ஆனந்தமாக இருக்கணும்னா இத்தனை படைக்கவே வேண்டியது இல்லையே, இல்லையா? இதுவும் சத்தியம் ஞானம் ஆனந்தமாக இருக்கணும், இதுவும் சத்தியமான ஆனந்தமாக இருக்கணும்னா இப்போ கடவுள் படைக்கவே வேண்டாமே. அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு அத்தனையும் சத்தியம் ஞானம் ஆனந்தமாக இருக்கணும்னா எப்படி? இப்போ மட்டும் சத்தியம் ஞானம் ஆனந்தம் இல்லைன்னு எப்படி தெரியும்? இந்த ஆராய்ச்சியை பண்ணணும் இல்லையா? இப்போ தான் ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்குறாரு, கடவுள் தான் எல்லாரிடம் இருந்தால் கெட்டவரும் தீதுவும் அதர்மமும் தர்மமும் ஏன் நடக்கிறது? இன்னொருத்தர் கேட்குறாங்க, கடவுள் என்று தன்னை சொல்லிக்கின்றார் இதை அறிந்த ஞானி, கடவுள் தான் இருக்கிறேன், கடவுள் தான் நான் என்று கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ நான் கடவுள் மாதிரி ஒரு சிருஷ்டி பண்ணணும் இல்லை? ஆகாயத்தையும் மாம்பழத்தையும் அட்லீஸ்ட் ஏதாவது பேரிச்சம்பழத்தையாவது செய்யலாம் இல்லை? கோழி குஞ்சு ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்காதீங்க. பேரிச்சம்பழம், நவாப்பழம், பேரிச்சம்பழம், அல்லது ஒரு கல்லாவது கொடுக்கலாம் இல்லை? இப்போ 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒன்று, கடவுளாக இருந்தால் அவன் நல்லவனாக இருக்கணும், கெட்டவனே இருக்கக்கூடாது. கடவுளாக நாம் இருந்தால் நாமளும் படைக்க முடியும், ஏன் இல்லை? இதுக்கு கேள்வி. என்னை போலவே ஒரு ரோபாட்னு என்ன? மிஷின், எந்திர மனிதன். எல்லாருக்கும் ரோபாட்னா தெரியும். இப்போ என்னை போலவே இருக்குது, தாடி மீசையோட, காபியெல்லாம் போட்டுருக்கு. அதுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கிறேன். உங்களுக்கு 2க்கு வித்தியாசமே தெரியல, 2ம் பேசு. திருக்குறளுக்கு விளக்கமாக அதுவும் தருது, இதுவும் தருது. அப்படி செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியுமில்ல? என் குரலை அப்படியே எடுத்து நான் பதிவு பண்ணதெல்லாம் டேப்பெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கிட்ட கொடுத்துருந்தோம்னா அது வாய் திறந்து பேசும் இல்லை? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதுக்கும் அறிவு இருக்குது, இவருக்கு சமமாக இருக்குது, இவர் தான் அவர், இவர் இல்லாவிட்டால் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல. அந்த ரோபாட் எல்லா விதத்திலும் ஒரு மனிதன் போலவே இருக்கிறது. அது ஆணாக நம்ம செய்தோம்னா அது பேர் ஆண்ட்ராய்டு, பொம்பம் மாதிரி செய்துட்டோம்னா கைனாய்டு அப்படின்னு பேர். கைனிகாலஜி, கைனினா கர்ப்பம்னு அர்த்தம், கைனீஷியம்னா கர்ப்பம். கர்ப்பம் தரிப்பதனால அவங்களுக்கு பெண்களுக்கு கைனிகாலஜி, கர்ப்பத்தினுடைய சூழ்நிலை ஆராய்தல், அது பேர் கைனிகாலஜி. பெண் டாக்டராக தானே பேர் கைனிகாலஜி. அதனால் பெண் ரூபத்தில் ரோபாட்டுக்கு கைனாய்டு, ஆண் ரூபத்தில் ஆண்ட்ராய்டு. உங்கள் செல்ஃபோன் கூட இப்போ ஆண்ட்ராய்டு தான். ஏன் ஆண்களுக்கு மட்டும் இவ்வளோ முன்னுரிமை? கைனாய்டுன்னு ஒரு ஃபோன் போட்டால் என்ன அப்படின்னு. ஆணும் பெண்ணில் அடங்குறான். எந்த ஆணும் பெண்ணிலேருந்து தான் பிறக்கணும். ஆனால் பெண்ணை உற்பத்தி பண்ணிக்குவா. ஆனால் ஆண் பெண்ணிலேருந்து தான் பிறக்கணும். இன்னும் பெண் உடம்பில் இருக்கிறதோ பெண்களுக்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டிருக்குது. வேதம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்காது, அவங்க முனிவர் ஆக முடியாது, ஞானி ஆக முடியாது, கடவுளாக முடியாதுன்னு யாரும் சொல்லலை. அதனால் ஆண்ட்ராய்டும் கைனாய்டும் ஒன்று தான். பானைகள் 2 விதமாக இருந்ததுனால மண் வேறு வேறையா என்ன? சரி, அதுக்குள்ளே இருக்க ஆகாயம் வேறு வேறையா என்ன? இந்த அறிவு இருக்குன்னு யாருக்கெல்லாம் இதை கற்றுக்க முடியுமோ அவங்கெல்லாம் கற்றுக்கலாம். ஆண் பெண் என்ற வேறுபாடே கிடையாது. இன்னும் கேட்டால் சிலந்தி யானை கூட வேறுபாடு கிடையாது. ஒருவேளை சிலந்திக்கு தமிழ் தெரிஞ்சு இங்கே உட்காந்து கேட்க முடியும்னா அதுக்கு பாடம் எடுப்பேன் நான், அது ஞானி ஆகிடும். இப்போ யாருக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சு புரிந்து கொள்ள முடியுமோ அவங்கெல்லாம் ஞானி ஆக முடியும்.
சிலந்திக்கே முடியும்னா அப்புறம் ஆண் பெண் என்ன சொல்கிறது? வயசானவங்க, கிழவி, குழந்தை, குமரன், யுவதி, எந்த வித்தியாசமும் கிடையாது. காது இருக்கணும், புரிஞ்சுக்கணும் தமிழை, அவன் ஞானி ஆயிடலாம். இவ்வளோ தான் தகுதி. இப்போ கடவுளினுடைய இந்த ரோபாட்டுக்கு வருவோம். என்னை போலவே ஒரு ரோபாட் இங்கே இருக்கிறது, ஆண்ட்ராய்டு. இதுவும் கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஆச்சாரிய மதிப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆச்சாரியர் வரார் அப்படின்னு அந்த ரோபாட்டுக்கு நீங்களாம் மரியாதை கொடுக்குறாங்க. அவருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணதே இந்த திருக்குறள் உபன்யாசம் மட்டும்தான். மற்றபடி அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? கொடுத்தது தானே கொடுக்குது. இப்போ அதுக்கு சும்மா தானேங்க இருக்குது, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லை, ஏதோ வேலை ஏதோ வாங்கலாமேன்னு, ஏதோ வேலை கொடு அது செய்யும் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் சொல்கிறேன், எனக்கு வேலை மிச்சம் பண்ணுறதுக்கு என்னை கொண்டு போய் இங்கே உட்கார வச்சிருக்கு. இப்போ கூட அந்த ரோபாட் தான் பேசுது, ஒரிஜினல் உள்ளே படுத்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வேளை இந்த ரோபாட்டை இன்னும் வெறும் லெக்சர் கொடுக்குறது தான் பயன்படுத்துறீங்க, ஏதாவது காஃபி கீஃபி போடுமானா எல்லாம் செய்யும். துணி துவைக்கும், காஃபி போடும், மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கும், அப்புறம் மழை வந்தால் கொடை பிடிச்சிட்டு உன்னோட வரும், வீடு க்ளீன் பண்ணும், எல்லா வேலையும் வாங்கிக்கலாம். ஓயாமல் செய்யும், ரெஸ்ட்டே எடுக்காது, தூக்கம்லாம் கிடையாது. ஐயோ தூங்காமல் இருக்குதுன்னு நீ கவலைப்பட வேண்டாம், ப்ளக்கு பிடிங்கிட்டா தூங்கிடும். சொருகுனா அது முழிச்சுக்கும், ப்ளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது தூங்குன்னா தூங்கிக்கும். பசி எடுக்குமா, அதுக்கு தாக எடுக்குமா, டயர்ட் ஆகுமா, ஒன்றும் கிடையாது. கோபம் வருமா, பயம் வருமா, ஒன்றும் வராது. அப்படி ஒரு மிஷின் எங்களுக்கும் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள்லாம் கேளுங்க. அந்த மிஷின் எந்த கட்டளை இட்டாலும் அது செய்யும். அப்படி தான் அதுக்கு உள்ள அறிவு போதிக்கப்பட்டிருக்கு. நீ மனிதர்கள் எந்த கட்டளை இட்டாலும் நீ அதை செய்ய வேண்டும். ஆனால் மனிதனுக்கு துன்பம் தருகின்ற கட்டளை நீ செய்யக்கூடாது. இப்போ எந்த கட்டளைனாக்கா அவனை போய் கொண்டுட்டு வான்னா அது போய் கொல்லுமா, அது செய்யாது. அந்த ஒன்றுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ரூல், நீ உன்னை மனிதனிட்ட கட்டளையெல்லாம் நீ செய்யணும். ரெண்டாவது, நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை எப்படியாவது பாதுகாத்துக்கணும், ரிப்பேர் பண்ணிக்கணும். கரண்ட்டு தீர்ந்து போச்சுன்னா நீயே போய் போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஐயோ மறந்துட்டேங்கன்னு சொல்லக்கூடாது, நீயே போட்டுக்கணும். இன்னொன்று, நீ பாதுகாத்துக்கணும், அழிவதற்கு இன்னும் விடக்கூடாது. சரி, மூணாவது ரூலு, மனிதனிட்ட கட்டளையை மனிதனுக்கு துன்பம் தருவதாக இருந்தால் அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். இது ஐசக் அசிமோன்றவர் கதாசிரியர். அவர் தான் ரோபோட்டை பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். 1960 இருந்தவர், டாக்டரேட் படித்தவர், கதாசிரியர், 250 நூலுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. ரோபாட் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கு, பயோகெமிஸ்ட்ரி டாக்டரேட். அவர் தான் இந்த ரோபாட்டிக் ரூல்ஸை உண்டாக்குனார். ஒரு கதாசிரியர் தான். இன்றைக்கி அந்த ரூல் தான் முக்கியமாக ரோபாட்டாலஜியில் கடவுள் ரூல் மாதிரி. எந்த ரோபாட்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. சில கதைகளில் அதுக்கு ரோகு ரோபாட் ஆகிடுது, அது உலகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்படிலாம் முடியவே முடியாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராமில் நம்ம இந்த பிளாக் கொடுத்துருக்குறோம். எந்த மனிதனுடைய கட்டளையை நீ மீறக்கூடாது, செய்யணும். ரெண்டாவது, உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, மனிதர்களுக்கு எந்த விதமான இடையூறும் வராதபடி பார்க்கணும். முதல் ரெண்டுத்தையும் நீ இதன் அடிப்படையில் தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ அகிம்சை தான் அதுக்கு முதல் ரூல் இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது கொடுத்துட்டோமா? இப்போ அந்த ரோபாட் 3 பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நான் ரோபாட்டு உள்ளே போயாச்சு. ஒருத்தர் கேட்குறாரு, அழுகு துணியெல்லாம் உள்ளே போட்டிருக்கிறேன் பெட்டில், எடுத்து துவைச்சிறியான்னு. எஸ் மாஸ்டர். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அந்த ரிமோட்டை எடுத்து, ஏற்கனவே டிவி கிட்டே போய் போடுறதுக்கு முடியாதுன்னு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க, இப்போ அதை கூட ஒருத்தர் எடுத்து கொடுன்னு ரோபாட் கிட்ட சொல்கிறாரு ஒருத்தர். அந்த ரிமோட் எடுத்து விஜய் டிவி போடு அப்படின்னு. போடுற மாஸ்டர். இன்னொருத்தர் ஆர்டரே கொடுக்கல, நெஞ்சு பிடிச்சிட்டு கதறாரு, அவர் எதுவும் கொடுக்கல. இந்த ரோபாட் என்ன பண்ணும்? எந்த வேலையை செய்யும்? மூணாவது ஆளுக்கு மாத்திரை கொடுக்கணும்,
அவருக்கு நெஞ்சு வலிக்குது, பார்பிச்சுட்டேட் கொடுக்கணும், இல்லைன்னா மார்ஃபின் டேப்லெட் கொடுக்கணும், என்ன நைட்ரோகிளிசரைட்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்தா கொஞ்சம் பெயின் குறையும். அவர் ஒன்றுமே சொல்லலை. ரோபோட் என்ன பண்ணும்? யார் வேலையை முதல்ல செய்யும்? துணி துவைக்கிறவன் தானே முதல்ல சொன்னார். முதல்ல நேராக அங்கே போகும். முட்டாள், இதை கொடுத்துட்டு போய் அதுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் துணியெல்லாம் காய போடுறதுக்கு. அதுக்குள்ளே எனக்கு டிவி சேனலில் படம் போயிடும், இது போடுன்னு சொல்லணும். அது சொன்னாலும் அதுக்கு 3 கட்டளைகளில் எந்த கட்டளையே அது எடுக்கும்? 2 கட்டளை தான் இங்கே இருக்குது, எடுக்கணும். ஆமாம், ஆனால் அதுக்கு அவர் ஒன்றுமே கட்டளை இடலையே. அங்கே ஒரு குழந்தை இருக்குது, 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த மண்டுக்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களே, அவன் முடிவெடுக்க தெரியாதவன். என்ன சொல்கிறான்? அவனுக்கு முடிவெடுக்க தெரியாது, முடிவெடுக்கும் உரிமை அவங்ககிட்ட இல்லை. எந்த கட்டளை முந்தியதோ அதை தான் அது செய்யும். 2வது கட்டளை 2வது செய்யும், 3வது கட்டளை இல்லாவிட்டாலும் நான் செய்கிறேன் பாருன்ட்டு, தாத்தா பயப்படாதீங்க, உங்கள் டேப்லெட் நான் தரேன்னு எடுத்து கையில் கொடுத்து தண்ணியை கொடுத்துது. உனக்கு டிவி ரிமோட் தானே, இந்தா வச்சுக்கா, துணி காய போடனே நீ போய் நீ போடு அப்படின்னு சொல்லு. அப்போது ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த 3 கட்டளைகளில் எது முதல் எடுக்கணுன்ற தேர்வு செய்கின்ற உரிமை இருக்குது இல்லையே? அந்த முடிவெடுக்கும் உரிமை அது எந்திரத்துக்கு கிடையாது. அப்போ அந்த எந்திரத்துக்கு அந்த முடிவு இல்லைன்னு சொன்னால், அது குற்றம் செய்தாலும் நன்மை செய்தாலும் அதை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அது முடிவெடுத்து செய்யலை. ஆனால் இந்த குழந்தையெல்லாம் பாராட்டுறாங்க. ஏன்? முடிவெடுத்து தன்னுடைய கருமத்தை, தன் செயலை முடிவெடுக்கும் உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கடவுள்னு வச்சுக்கோங்க, 1000 ரோபோட் பண்ணியிருக்கிறேன், 1000த்துக்கும் முடிவெடுக்கும் உரிமையே கொடுக்கல. சொன்ன வேலையை செய்யணும்னு வைங்க. அப்போ என்ன பண்ணோம்? சுற்றுச்சூழல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அது செய்யும். கட்டளைகள் கொடுக்கப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி செய்யும். இவ்வளோ தானே பண்ண முடியும். இதில் தேர்வு ஏதாவது இருக்குதா? அதுக்கு தேர்வு இல்லை. இப்போ அந்த ரோபாட்டுக்கு நாம் பாராட்டு செய்ய வைப்போமா அல்லது தண்டனை கொடுப்போமா? யாராவது ரோபாட்டுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்களா? உங்கள் டைப்ரைட்டருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்களா? வாஷிங் மிஷினுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்களா? ஏன் இப்படிலாம் துவைக்கிற அப்படின்னு சொல்லி அதில் பாராட்டு தினமும் அதுக்கு பூ மாலை போட்டு யாரும் கிரைண்டருக்கோ வாஷிங் மிஷின் பண்ணதில்லை. ஏன் பண்ணுறதில்லை? ஆனால் ஒரு குழந்தை துணி துவைச்சி அது பார்க்குற சில அம்மா துவைச்சிட்டு இருந்தாங்கன்னா இதுவும் பக்கத்தில் இருந்து குட்டை ஸ்கர்ட்டு பையனுங்க ஓடிடுவாங்க. இந்த பெண் குழந்தைங்க தான் அங்கே போயிட்டு அவர் ஒரு சின்ன கைக்குட்டி எடுத்து தண்ணியில் நினச்சி சோப்பை போட்டு நினச்சி சோப்பு போட்டுக்கிட்டு அப்போ அம்மாவும் அது எதோ வேலை செய்யுதுன்னு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்க்குறாரு, என்ன அழகு, என் குழந்தை எப்படி வளர்க்குவாரு அப்படின்னு பாராட்டுறோம். ஆனால் வாஷிங் மிஷினை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஏன்? இந்த குழந்தைக்கு செயல் உரிமை இருக்குது, சுவாதந்திரியம். அது பேர் என்ன? சுவாதந்திரியம், தன் உரிமை, தன் செயலை நானே முடிவு செய்வேன் அப்படின்றது தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு. இது கொடுத்ததுனால தான் ஒவ்வொருத்தன் தான் திருடனாவேன்னு முடிவுபடுத்துகிறான், நான் நல்லவனாவேன்னு முடிவு எடுத்துருக்கிறான், ஒருத்தன் ஞானியாவேன்னு முடிவு எடுத்துருக்கிறான். இந்த முடிவெடுக்கிற உரிமை கொடுத்ததுனால அந்த முடிவை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அது கடவுள் நமக்கு கொடுக்கல, அது நீயே கொடுத்துருக்குற. உனக்கு புத்தி கொடுத்துருக்குறேன், உங்ககிட்ட சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கிறேன். ஆனால் நீயாக முடிவெடுக்கும்படி நான் வச்சுட்டேன். நானே முடிவெடுத்திருந்தேன்னு சொன்னால் எல்லாம் நல்லவனாக இருப்பான். முடிவெடுக்கும் உரிமை என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா எல்லாம் நல்லவனாக இருப்பான். நீ கொடுப்பியா? நீங்கள் எல்லாரும் உணவுக்குள்ளே நான் கடவுளாக இருந்து நானே முடிவெடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கடவுளுக்கு முடிவெடுக்க விட்டோம்னா அவர் இட்லி சாம்பார் தான் கொடுப்பார், பரோட்டாவே கொடுக்க மாட்டார். உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிடுவார், ஃபைபர் கான்டென்ட் இல்லைன்டுவார். அப்போ கடவுள் நம்மக்கிட்ட இருந்தார்னா நம்ம எதுக்கு வாழணும்? வாய்க்கு ருசியாக கூட சாப்பிட முடியாது, அவருக்கு பிடிச்சதான் அவர் சாப்பிடுவார்.
இப்போ ஆணுன்னும் பெண்ணுன்னும் குழந்தைன்னும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுக்கு செத்து போகலாம் அல்லது தூங்கி தொலைக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். கடவுள் எல்லாருக்கிட்டே சமமாக இருந்துட்டாருன்னா, சத்தியம் ஞானம் ஆனந்தமாக இருந்துட்டாருன்னு வைங்க, எவனும் உழவு வேலையே செய்ய மாட்டான், எவனும் துணி துவைக்க மாட்டான், யாரும் தூக்கத்துலையும் எழுந்துக்கவும் மாட்டான், முழிச்சவன் தூங்கவும் மாட்டான். இது என்னையா உலகம்? மறுபடியும் கலைச்சிட்டு ஒழுங்காக செய்ய முடியும். எப்படி செய்யணுங்கிற ஒவ்வொருத்தரும் விதவிதமாக இருக்கணும். சீட்டு கட்டு ஆடும்பொழுது குலுக்கி போடுறாங்க 4 பேருக்கு, போட்டோன்னா எல்லாருக்கும் அப்படியே வரிசையாக வருது. எல்லாரும் ஒருத்தம், ஏன்டா எவன் குலுக்குனா இதை, இப்படியாடா குலுக்க, என்ன எல்லாருக்கும் லாபம் தானே கொடுத்துருக்குறேன், எல்லாருக்கும் சீட்டு கட்டு வந்துடுச்சிங்களே அப்படின்னு. அது எப்படி ஆட்டம்? ஆட்டம்னா அளவுக்கு வித்தியாசமாக இருக்கணும். எனக்கு நன்மை இருக்கணும், அவனுக்கு தீமை இருக்கணும். எனக்கு வேண்டியது அவங்க இருக்கணும், அவனுக்கு வேண்டியது என்ன இருக்கணும். அப்போ தான் நல்லா குலுக்கு அப்படிங்கிறோம். அப்போ மட்டும் ஆட்டர் சுவாரஸ்யமாக இருக்கணும்னா ஆளுக்கு சுகதுக்கம் இருக்கணும் இல்லை, உனக்கு வேண்டியது என்கிட்ட இருக்கணும் இல்லை, என்கிட்ட 7 ஆட்டின்னு இருக்கணும். கொடுக்கவே மாட்டேன், போட்டவொடனே கட்டு சேர்ந்துடும். இப்படி தான் மனிதருக்கு கடவுள் படைச்சிட்டு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு மனிதனுக்கு மட்டும் செயல் உரிமை கொடுத்துருக்கிறார். அந்த செயல் உரிமையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பு. அரண் வலியுறுத்தல் அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுதல், தர்மத்தை முக்கியம் என்று கூறுதல், வலியுறுத்துதல், உறுதிப்படுத்துதல், அது நியாயம் கற்பித்தல், அரண் வேண்டும் என்று சொல்றார். அரண் என்னன்னா தர்மம். சமஸ்கிருத தர்மம், தமிழில் அறம். அறம் பொருள் இன்பம். ஆனால் 4வது குறள், 4வது அதிகாரம் இது. அறம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கும். தர்மங்கிறது என்னன்னா பல அர்த்தம் இருக்குது. சுபாவம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை போட்டுன்னு போட்டால் உடைஞ்சிடும். அப்போ இதனுடைய தர்மம் உடையிறது. ஒரு எறும்பு எடுத்து போடுறேன், அது போட்டால் உடையலைன்னா அதனுடைய தர்மம் அது மாதிரி. அதனோட ஸ்வதர்மம்னு சொல்லலாம், அதனோட சொந்த தர்மம், அது ஸ்வதர்மம். புலி இப்படி மானை வேட்டையாடுதே, எங்கேயாவது ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல, அப்படி இல்லை, அதனுடைய தர்மம் அப்படி. மனிதன் ஏன் வேட்டையாட மாட்டேங்கிறான், சமையல் கட்டிலே உட்காந்துருக்கிறாங்க, அவனுடைய தர்மம் அப்படி. ஒரு காலத்தில் அவனுக்கு வேட்டையாடுற தர்மம் இருந்தது, இப்போயும் வேட்டையை விடுறதில்லை. சமையலில் போய் ஒரு வேட்டை ஆடிடுறான். நல்ல தட்டில் வந்து போட்டால் கூட கத்தியில் தான் சாப்பிடுவான், கத்தி ஃபோர்க்கு. அது ஆதிகால மனிதன் மாதிரி அந்த கத்தியும் கபடாவும் எடுத்துகிட்டு ஈட்டியும் எடுத்துகிட்டு போய் தான் இன்னைக்கு நம்ம தட்டில் ஒரு போராட்டம் இருக்கணும், இல்லைன்னா அது சுவாரஸ்யம் இல்லை. மனிதன் மிருகந்தான். இந்த தர்மங்கிறது சுபாவம்னு எடுத்துக்கலாம். சுபாவம். இந்த இடத்துல தர்மம்ங்கிறது என்னங்கிறத நாம் கடமைன்னு எடுத்துக்குவோம். ஒருவனுடைய கடமை அது அவனுடைய தர்மம். கடமைங்கிறது என்ன? ஒருத்தனுடைய கர்மங்கள், செயல்கள், அதான கடமை. ஒரு மயக்க மருந்து நிபுணர், அவருடைய கடமை என்ன? ஹாஸ்பிட்டலில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு மனிதனை ஆழ்ந்த உறக்கத்தில் கொண்டு போயிடணும். முழிச்சிக்கூடாது, ஆப்ரேஷன் நடுவில் முழிச்சிக்கூடாது, கை எடுத்து சொரிஞ்சிக்கூடாது, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதை விட மாட்டான், கண்ணை திறந்துடுவான். ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவனை எழுப்பணும், அதுவும் முக்கியமான கடமை. எனக்கு தூங்க வைக்க தான் தெரியும், எழுப்பு தெரியாதுன்னு. அது அவங்க கையில் இல்லைங்கிறதுனால ஒரு கையெழுத்து வாங்கிடுவாங்க. அனஸ்தீசியாலஜிஸ்ட் முதல்ல ஒரு கையெழுத்து வாங்கிடுவாங்க, இந்த ஆப்ரேஷனில் எனக்கு கடமையை செய்கிறேன், இந்த கடமையின் மூலம் அவர் எழுத முடியும், அது இந்த மருந்து கிட்ட தான் இருக்குது, இயல்பு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு விட்டுறாரு. அது ஒத்துக்கிறாரு, இது எப்படியும் நடக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. சின்ன கொட்டை எழுத்தில் போட மாட்டாங்க, ஃபைன் பிரிண்டில் இருக்கும். நம்ம கையெழுத்து போட்டுருவோம், ஆப்ரேஷன் நடந்தால் போதும். அதில் இருக்கிறது என்னென்னா
நான் எழுப்புறது என் கையில் இல்லைன்னு எழுதியிருக்கிறார். அவனுடைய தர்மம் என்ன? ஆப்ரேஷன் பண்ணுறத தூங்க வைக்கிறது, அவனை கட்டாயம் முழிக்க வைக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லாத வெளி இடத்துலலாம் தூங்க வைப்பாரா? குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, கொஞ்சம் தூங்க வைங்க, என்ன தூங்க வைப்பாரா? அப்புறம் எழுப்பிடுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டார். அது பேர் அவருடைய தர்மங்கள். ஒரு வரையறைக்கு உட்பட்டு அவர் காரியங்களை செய்கிறார். அந்த தர்மத்தில் அவர் என்ன முடிவெடுக்கிறார்? அந்த முடிவுகளெல்லாம் தர்மம் தானே நிச்சயிக்குது. அவர் சொல்கிறார், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறார். அந்த முடிவு அவர் எடுக்கிறார். ஏன்? அவருடைய தர்மம். பக்கத்தில் நர்ஸ் அது செய்யலாமா? இன்னும் கொஞ்சம் நைட்ரஸ் ஆக்சைடை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து தூங்கட்டும் அப்படின்னு செய்ய முடியுமா? அவரே கூட செய்ய முடியாது. தன் கடமையில் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லை பேர் பொறுப்பு. இது நான் செய்வேன் அப்படிங்கிறது பேர் அவருடைய உரிமை. அப்போது கடமைங்களை ரெண்டு இருக்குது. செயல் சுதந்திரமும் இருக்குது, கட்டுப்பாடும் இருக்குது. கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடையாது. செயல் உரிமைங்கிறது என்ன? கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடையாது. ஒரே கட்டுப்பாடும் இருந்ததுன்னா சுதந்திரம் கிடையாது. ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்குதுன்னா சுதந்திரம் இல்லை. இப்போ கட்டுப்பாடும் இருக்கிறது, சுதந்திரம் இருக்குது. இப்போ எல்லா மனிதனுக்கும் கடவுள் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார், கட்டுப்பாடும் கொடுத்துருக்கிறார். அப்போ கடமையும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. கடமை, பொறுப்பு, சுதந்திரம், பொறுப்பு. அப்போ நம்ம நாடு சுதந்திரம் வாங்கிடுச்சு. அதன் அர்த்தம் என்ன? இனிமேல் நம்மளை பத்திரமா காப்பாற்றிட்டு ஒழுங்காக பிழைக்கிற வழி பார்க்குறது பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை தான் நம்ம சரியாக செய்யறதில்ல. சுதந்திரத்தை நம்ம பேச்சு சுதந்திரம்னா அதை கண்டபடி தான் பேசிடுறோம். கருத்து சுதந்திரமும் நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. முக்கியமான கான்ஸ்டியூஷன் முதல்ல கருத்து சுதந்திரம். எது வேணால் எதுவும் சொல்லலான்னு, ஆனால் பொறுப்பு இல்லாமல் பேசிடுறோம். செய்வதற்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் பொறுப்பு இல்லாமல் செய்கிறோம். எப்பொழுது பொறுப்போடு உன் கடமையை செய்கிறியோ அது தர்மம். பொறுப்பறிந்து கடமையாற்றுவது தர்மம். பொறுப்பு இல்லாமல் கடமை செய்தால் அது அதர்மம். இந்த பொறுப்புங்கிறது என்ன? ஒரு வரையறை. நெருப்புக்கு சில பொறுப்பு இருக்குது, அது செய்தில்லை, தண்ணி சூடு பண்ணுது. அதுக்கிட்ட வேறு வேலை வாங்க, இது கொஞ்சம் சில்லுன்னு பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணுமா? ஏன் பொறுப்பு இல்லை? என் பொறுப்பு சுடுது, அதிகமாக வச்சுன்னா நிறைய வெந்துருவேன், அதுவும் செய்வேன், அது என் பொறுப்பு தான், அது என் கடமையும். அப்போ கடமையும் பொறுப்பும் அது வச்சுருக்குது. காற்றுக்கும் கடமை பொறுப்பும் இருக்குது. ஆனால் மனிதனுக்கும் தன்னுடைய செயலுக்கு சுதந்திரமும் இருக்கிறது, அதன் விளைவுக்கு வேண்டிய பொறுப்பும் வாங்கிட்டே இருக்குது. ஆனால் ரோபாட்டுக்கு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குதா? அதுக்கு பொறுப்பாளி ஆக்க முடியுமா? வாஷிங் மிஷினை இப்படி துணியை கிழிச்சு வச்சிருது, துவைக்கப்படுது, நீ தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அது காரணம் என்ன? அதுக்கு செயல் சுதந்திரம் இல்லை. செயல் சுதந்திரம் இருந்ததுன்னா பொறுப்பும் இருக்குது. அப்போ ஏன் அந்த அந்த பொறுப்பு உனி பொறுப்பாக்க துவைச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா, எனக்கு இப்படி துவைக்கணும்னு எனக்கு கடமை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு நீங்கள் மெஷினில் செட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் செய்தேன். துணிக்கு கிழிகிற மாதிரி ஒரு தர்மம் இருந்தால் அது கிழிஞ்சு போயிடும். அது கிழியாமல் துவைக்கணுங்கிறது என்னால் முடியாது, மனிதனால் தான் முடியாது. கிழிகின்ற பொருளையும் கூட கிழிக்காமல் துவைக்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு உரிமையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மனிதன் மிக மிக சுதந்திரம் உடையவன், அவன் பொறுப்பும் உடையவன். அந்த பொறுப்பு தான் அவர் தர்மம்ங்கிறார். உரிமை மட்டும் அவர் சொல்லலை. அந்த பொறுப்புகளை தர்மம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எவன் ஒருவன் தன் பொறுப்பை உணர்ந்து உலகத்தில் வாழ்கிறானோ, அந்த பொறுப்புங்கிறது என்ன? பேசும்பொழுது ஒரு பொறுப்போடு பேசணும் இல்லையா? ஒரு டீச்சர் என்னென்ன பேசுகிறாங்க, ஒரு பொறுப்பு இருக்குது. அவர் எதுவும் பேசிடுவாரா? காவல்காரனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவன் பொறுப்புக்குள்ளே தான் இருக்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. டாக்டருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் 8 மணிக்கு மேலெலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
அவருக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. எப்போ கூப்பிட்டாலும் அவர் வரணும். 24 ஹவர்ஸ்க்கு டியூட்டி இருக்குது. நான் 8 மணி நேரம் டியூட்டிங்கன்னா அது வேற. பொறுப்பு இருக்கிறது. பொறுப்புங்கிறது தர்மத்தில் வருகிறது. ஒவ்வொருவரும் தன் பொறுப்பை உணர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் என் பொறுப்பு என்ன? பொறுப்பு இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை. அதாவது பொறுப்பை மீறக்கூடாது. ஹைடல்பர்க் அப்படின்னு ஒரு பெரிய மிஷின், பிரிண்டிங் மிஷின். அது கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்குது. மிகப்பெரிய மிஷின். அதை எப்படி அசம்பிள் பண்ணி வைக்கணும். அது ஒரு பக்கம் பெரிய 40 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை அதை லோட் பண்ணுறாங்க. நியூஸ் பிரிண்ட் பேப்பர். அது மொத்தம் இழுத்தா 40 கிலோமீட்டர் போகும். அதை பேல் மாதிரி சுற்றி இருக்கிறாங்க. அது டபுள் ஷீட்டு. அதை அப்படியே இழுத்து பிரிண்டிங்கில் சிலிண்டரில் போடுறாங்க. முதல் சிலிண்டர் சிவப்பு அடிக்குது, 2வது சிலிண்டர் நீர்த்து அடிக்குது, 3வது சிலிண்டர் மஞ்சள் அடிக்குது, 4வது சிலிண்டர் கருப்பு அடிக்குது. அடிச்சுட்டு வரும்போது முன்னும் பின்னும் அடிக்குது. வெளியே வரும்போது என்ன ஆகுது? மல்டி கலர் பேப்பரில் பிரிண்ட் ஆகி வருது. ஒவ்வொரு சிலிண்டர் ஒரு கலர். அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகும்போது மல்டி கலர் வந்துடுது. பியூட்டிஃபுல் விளம்பரங்கள், கதைகள், படங்கள் எல்லாம் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் முன்னும் பின்னும் அடித்து வெளியே வரும்பொழுது அது கட் பண்ணுது, மடிக்குது, பண்டில் பண்ணுது, தனி பண்ணுது. அது மெஷின் வேலை செய்யும்போது கிட்ட போனீங்கன்னா தடப்படன்னு என்னென்னோ சுத்தம். ஒன்று ஓடும், ஒன்று இழுக்கும், ஒன்று நசுக்கும், ஒன்று பிடிச்சி சக் பண்ணி இழுக்கும், ஒன்று வந்து ஓரம் கட்டிக்கிட்டே இருக்கும், ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது, அலைன்மெண்ட்டு. இதுவும் இல்லாமல் சூப்பர்வைசர்ஸ் அங்கே போகிறாங்க. அப்பப்போ சாம்பிள் எடுத்து பார்க்குறாங்க. கலர் அலைன்மெண்ட் போயிடுச்சுக்கா. அந்த கலர் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கீழே சிவப்பு, மஞ்சள், நீலம், கருப்புன்னு இருக்கும். அந்த ரவுண்டாக அது நகர்ந்து இல்லாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு மார்க்கு போட்டிருப்பாங்க, ப்ளஸ் மார்க். அந்த ப்ளஸ் மார்க்கு டபுளில் வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்துருவார். மாறிடுச்சுன்னு சொன்னால் மிஷின் எடுத்துடுவார். அந்த மிஷினில் எல்லா இயக்கமும் இருக்குதுமா. ஸ்ப்ரிங்கு நசுக்குது, ஒரு ஸ்ப்ரிங் இழுக்குது, ஒன்று ரொட்டேட் பண்ணுது, ஒன்று வந்து பிரேக் போடுது, ஒன்று ஊதிக்கிட்டே இருக்குது, ஒன்று சக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இத்தனையும் செய்யுது. அத்தனை மரியாதையாக பொறுப்போடு இருந்தால் தான் இங்கே பிரிண்ட் ஆகி வரும். தன் மரியாதையை, பொறுப்பை மீறிடுச்சுன்னு என்னால் முடியாது. எவ்வளோ நேரம் இழுத்து பிடிக்கிறது? கையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னு ஒரு ஸ்ப்ரிங்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது பெங்களூரில், ஐடிசி. அங்கே சிகரெட் ஃபேக்ட்ரிக்கு போனேன். அங்கே ஒரு பெரிய சில அந்த ஹாப்பரில் வந்து புகையில கொட்டுது, ஒன்று கத்துன்னு கொட்டுது. இங்கே வந்து பார்த்தோம்னா அழகாக சிலிண்ட்ரிக்கலாக நீளமாக சிகரெட் வருது. ஒரு நீளமான பேப்பர் அப்படியே சுருட்டுது, புகையில கொட்டுது, அப்படியே ஒட்டுது. சிகரெட் நம்ம இவ்வளோ செய்தானே பார்க்குறோம். அது பெருசாக, அது பேர் சிகரெட்டு. ஏன்னா ரெட்னா கட் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். அங்கே சிகார் வருது, அதை வெட்டினா சிகரெட்டு. அப்போ நீண்ட சிகார் ஒயிட்டில் வருது. அப்புறம் அதில் மார்ஜின், அதில் தக்க எல்லாம் வச்சுட்டு ஒன்று கடைசியாக ஒன்று கட் பண்ணுது. அதில் அலைன்மெண்ட் போயிடுச்சுன்னா கடன்னு எல்லா சிகரெட்டும் இப்படி சாய்வாரு. உடனடியாக நிறுத்திடுறாங்க மிஷின். நிறுத்தின பிறகு பெரிய ஓய்ச்சல் நின்று போய் நிற்குது, மழை விட்டா மாதிரி. அப்புறம் என்னதான் அரைச்சி பண்ணி மறுபடியும் சாம்பிள் எடுத்து பார்க்குறாங்க. நிறைய வந்து ஓகேன்னு விட்டுறாங்க. பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு பொருளும் பொறுப்போடு வேலை செய்தால் உற்பத்தி நல்லா இருக்குது. ஏதாவது எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கு உயர்ந்த பொறுப்பு தான் வேணும், நான் இந்த மாதிரியான, எனக்கு எப்போ பார்த்தாலும் கருப்பாக இருக்குது, எம்எல்ஏ இங்கு ஊற்றுறாங்க அப்படின்னு சிலிண்டர் கோச்சிக்கூடாது. அப்புறம் ஒரு நட்டு வந்து கீழ் அந்த கிரீஸ் போட்டு குழன்னு ஆகி அது தொட்டாக்கா அழுக்காகுது, என்கிட்டயே வரமாட்டேங்கிறாங்க, வந்தால் தொட்டுறாங்க, தீட்டுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன அப்படிப்பட்ட தீட்டு உடையவனா அப்படின்னு அந்த நட்டு, நான் எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் அந்த கிளீனிங் ஏரியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு எதோ சொல்லுதா? ஒவ்வொரு சின்ன ஆணிக்கும் அந்த மிஷினில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இங்கே பைத்தியக்காரனுக்கும் பொறுப்பு இருக்குது, மனநோயாளிக்கும் பொறுப்பு இருக்குது, கொலை செய்பவனுக்கும் பொறுப்பு இருக்குது. கொலை செய்து அவன் பொறுப்பு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சமுதாயம் எப்படி இருக்கு? அவனும் தேவைப்படுறான்,
அவன் மனசில் அப்படி ஒரு சிந்தனையும் வர்றதுக்கு காரணம் இருக்கிறது. இப்படி யோசனை பண்ணி பார்த்தா தர்மங்கிறது என்னென்ன பொறுப்பு. இப்போ கொலைக்காரனுக்கு கொலை செய்யறது பொறுப்புன்னு நினச்சிக்க வேண்டாம். அவன் பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறான்னு சொல்ல வரேன். அவன் எப்படிப்பட்ட அங்கமாக இருக்கிறான்? நல்லவனாக இருந்திருக்கணும், அவன் கொலைகாரனாக இருக்கிறான். அவன் பொறுப்பை மீறியவன். அதனால் டெலிவிஷனில் போடுறாங்க, பொறுப்பு துறப்புன்னு போடுறாங்க. முதல்ல என்ன ஒன்றும் பண்ணாதீங்கப்பா, நாங்கள் இதுக்கு பொறுப்பே கிடையாது. இதில் வர வசனங்களும் கதைகளும் எல்லாமே கற்பனைகள், பொறுப்பு துறப்புன்னு போடுறாங்க. இப்படி நம்ம பொறுப்பை துறக்க முடியாது. எல்லாரும் அவரவர் செயலுக்கு அவரே பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வேண்டிய பாராட்டும் கிடைக்கும், தண்டனையும் கிடைக்கும். அந்த பாராட்டுகளும் புகழும் தான் புண்ணியம்னு பேர். தண்டனைங்கிறது பாபம்னு பேர். உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க, பொறுப்பாளர்களுடைய அக்கௌண்ட்டில் இது இருக்கும். யாருக்கு பொறுப்பு இருக்குது? யாருக்கு சுதந்திரம் இருக்குதோ அதுதான் முதல் முக்கியம். சுதந்திரம் இல்லாதவனுக்கு பொறுப்பு இருக்குமா? அவனுக்கு செயலுக்கு சுதந்திரமே இல்லை, அவனுக்கு எப்படி பொறுப்பாளியாக முடியும்? வாஷிங் மிஷின் சொல்ல முடியாதுல்ல. அப்போது நாம் பொறுப்பை மட்டும் கேட்குறோம், சுதந்திரம் மட்டும் கேட்குறோம், ஆனால் பொறுப்பை தட்டி கழிக்கிறோம். அப்படி தட்டி கழிக்காமல் யார் ஒருவன் வாழ்கிறானோ அவன் பேர் கர்மயோகி. இது திருக்குறளுக்கு முன்னுரை. இந்த அரண் என்று சொல்லக்கூடிய அவரை ஒரு பொறுப்பு, அது பேர் ஸ்வதர்மம். தன் பொறுப்பு என்று தான் அறிவது தான் ஸ்வதர்மம். அவன் பொறுப்பை அவன் அறியணும். எனக்கு தெரியாதான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கு புத்தி கொடுத்துருக்கார், உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கார். சுதந்திரம் கொடுத்தா அவனுக்கு பொறுப்பு தெரியாமல் இருக்குமா? எனக்கு சுதந்திரம் மட்டும் தெரியும் சார், பொறுப்பெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. முப்பத்தி 1வது குறள். 2-3 குறள் பார்ப்போம். அப்போ அடுத்து நம்ம அடுத்த வகுப்பு பார்ப்போம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த மனிதர்களுக்கு ஆக்கம்னு சொல்லக்கூடிய மேன்மை என்று சொல்லக்கூடியது அதான். ஆக்கம்னா ஏதாவது உண்டாக்குறது, ஒரு சிறப்பு. என்னன்னா, எவன் ஒருவன் தன் பொறுப்பை உணர்ந்து கடமைகளை செய்கிறானோ, தன் சுதந்திரத்தை, தன் செயல் உரிமையை பொறுப்புடன் கையாள்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு இந்த வாழும் பொழுதே அவனுக்கு பொருளும் கிடைக்கும், மேலுலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பும் கிடைக்கும். சிறப்பீனும் செல்வமும் ஈனும். அப்போ இந்த பூமியிலேயே அவனுக்கு சுகமான வாழ்க்கை, பொருள் குறைவில்லாமல் இருக்கும். பொருள்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, குழந்தை செல்வம், அன்பான உறவினர்கள், அன்பான மனைவி, கணவன், தாத்தா, பாட்டி, பக்கத்து சுற்றத்தார் எல்லாம் அவனுக்கு கிடைக்குமா இகலோகத்தில். மேலுலகத்துக்கு போன்றாலும் அவன் புண்ணியத்தை வைத்து சுகமாக வாழ்கின்ற ஒரு நிலையை கிடைக்கும். சிறப்பீனும் செல்வமும் ரெண்டும் சொல்கிறார். சிறப்புங்கிறது முக்தி. இந்த இடத்துல சிறப்புங்கிறார். மனுஷனுக்கு வேற என்ன சிறப்பு? மனுஷனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவன் பிரம்மமாகிறத தவிர வேற என்ன சிறப்பு? செல்வமும் ஈனும், அதற்கு வேண்டிய செல்வமும் உனக்கு கிடைக்கும். உனக்கு முக்தியும் கிடைக்கும். முக்திக்கு வேண்டிய குருநாதர், அதுக்கு வேண்டிய மனப்பக்குவம், அதுக்கு வேண்டிய ஒரு ஆசை, முமுட்சுத்துவம் எல்லாம் கிடைக்குமா. எப்பவுமே வேதாந்தத்தை உள்ள கொண்டாந்து திருக்குறளை நுழைக்கணும். இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தழுகின்ற அறத்திற்கு மேலே ஏதாவது சிறப்பு இருக்குதா? அவனவன் சுதர்மத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு முக்தியும் கிடைக்கும், முக்திக்குரிய சாதனமும் கிடைக்கும். சிறப்பும் செல்வமும் ஈனும். அப்படிப்பட்ட ஆக்கம் உயிருக்கு கிடைக்கிறதே. அறத்தை விட வேற ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அறம். அதனால் தர்மம் ரொம்ப முக்கியம். இல்லை, வேதத்தில் தர்மசாஸ்திரம்னு பேர். அதுக்கப்புறம் ஞானசாஸ்திரம். ஏன் கர்மத்தில் அவர் சொல்கிறாருன்னா, கர்மத்தின் மூலம்தான் ஒருத்தன் அறத்தை உண்டாக்க முடியும். கர்மமே செய்யாதவனுக்கு அறம் எப்படி உண்டாகும்? கர்மத்தில் ஈடுபட்டவனுக்கு, கடமையை செய்பவனுக்கு தானே தர்மம்னு ஒன்று வரும். கடமையே இல்லாதவனுக்கு தர்மமும் கிடையாது. அதனால் கர்மகாண்டத்தை உண்டாக்கி அதில் தர்மத்தை போதித்து அதில் சிறப்பும் செல்வமும் தரக்கூடிய முக்திக்க வேண்டிய ப்ரிப்பரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல அறத்தின் ஊங்கு ஆக்கம் கேட்டார் இல்லையா? இங்கே மறுபடியும் அதே முதல் வழியாக போகிறார். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை.
முன்பு ஆகமும் இல்லை. அதனை மறத்தலின் அவனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. இல்லை கேடு. ஆங்கு ஊங்கு அப்படிங்கிறார். ஊங்குன்னா இங்கே அறத்தினுக்கு மிக்க ஒரு சிறப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் முக்தியும் செல்வமும் தருது. அதை மறத்தால் அதை விட கேடு ஒன்றும் கிடையாது. அடைஞ்சா பிரம்மம், பெரிய லாபம். மறந்தா பெரிய நஷ்டம். மகதி நஷ்டதி. இந்த கடமைன்ற தர்மத்தில் இருந்தால் கிடைப்பதோ மகத் லாபம். ஆனால் விட்டுட்டோம்னா மகத் நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். அப்படின்னா நஷ்டம் சார் அப்படின்னு. தர்மத்தை விட்டு கடமையை விட்டால் என்ன ஆகணும்? செத்து 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 சாகணும். ஏன் சார் செத்து செத்துங்கிறீங்க? பிறக்கிறதே சொல்ல மாட்டீங்க. பிறந்தானே சாக முடியும். இப்போ செத்து 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 ஆனால் உள்ளுக்குள்ளே பிறக்கணும்னு அர்த்தம். இப்போ சாகிறது தானே எல்லாருக்கும் பிரச்சனை, பிறக்கிறது பிரச்சனை இல்லைல்ல. அதனால் பிறந்தாகணுங்கிறது சொன்னால் யாரும் வந்து பிறந்தா போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால் பிரகதாரியன்னு சொல்லுது, மரணத்திலிருந்து மரணத்தை செல்வான் அப்படின்னு சொல்லுது. மிருத்யு மத்யுஹு அப்படின்னு. மரணத்திலிருந்து செத்ததுலேருந்து சாவுக்கு போவானா. அதுதான் இருக்கிறதே பெரிய நஷ்டங்கிறார். அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் உங்கு இல்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கெல்லாம் முடியுமோ அப்படிங்கிறது செல்லும் வாயெல்லாம். செல்லும் வாய்னா எங்கெல்லாம் கர்மம் செய்ய முடியுமோ, பொறுப்புகள் நீ பொறுப்பை ஆற்ற முடியுமோ, அது மெய் வாய் மனம். உடம்பாலும் பேச்சாலும் மனதாலும் தான் நம் கர்மம் ஆற்றுறோம். அதெல்லாம் செல்லும் வாயெல்லாம். பேச்சிலும் செயலிலும் நினைவிலும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுமா? ஒல்லும் வகையான் இயன்ற அளவுக்கு. ஒல்லும் வகைனா முடிந்த அளவுக்கு. அறவினை ஓவாதே, இடைவிடாது. ஓவாதேன்னா இடைவிடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார், ரொம்ப ஒரு 10 நாளாக அறமாகவே இருந்துட்டேன், ஒரு 2 நாளைக்கு அதர்மம் பண்ணிக்கிறேன்லாம் கிடையாது. ஓவாதே, ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் எப்பொழுதும் முடிந்த அளவுக்கு செல்லும் வாயெல்லாம். பேச்சாலும் நினைவாலும் செயலாலும் நீ செயல், தர்மத்தை செய் அப்படின்னு சொல்றார். சரி, இன்னும் 2 முக்கியமான குறளை அடுத்த வகுப்பில் வச்சுக்குவோம். அதுக்கு தயார் மட்டும் இப்போ பார்ப்போம். 36வது. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறாத அப்படிங்கிறார். அன்றறிவாம் எண்ணாது, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இப்போ இதெல்லாம் வயசான பிறகு தான் அந்த தர்மம் எல்லாம் பார்க்கணும். இப்போல்லாம் தர்மம் முறைலாம் பார்த்துருந்தா பிழைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு நேரம் இருக்குது இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. முதல் வயசுலேருந்தே அறத்திலே இருங்க. பிறந்ததுலேருந்தே தர்மத்தில் தான் இருக்கணும். அந்தறிவாம் எண்ணாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம அறம் செய்க, எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்க. மற்றது அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படி செய்தா பொன்றுங்கால் பொன்றா துணை. உன் மரண காலம் வரைக்கும் அது பொன்றா துணை, குறையாத ஒரு துணையாக இருக்கும். எப்போ வழிபோக்கத்தை கண்ணன் பக்கத்திலேயே இருக்கிறார். ராமர் தானே தர்மம். இப்போ ராமர் உன் பக்கத்திலே இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? கடைசி வரைக்கும் உங்ககிட்ட ராமர் கூட இருந்துக்கிட்டே இருப்பார். பொன்றுங்கால் பொன்றா துணை, மரண காலத்திலும் அதுதான் உனக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் போதும். நாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.
ஹரி ஓம்.